ஓம் சக்தி. சக்தியிலே நாங்க கிராம விளையாட்டுக்கு போனப்போ அங்க ஆதியூருங்கிற ஊர்ல வழிபாடு முடிச்சுட்டு நாங்க கிளம்பும் பொழுது ஒரு தாய் தன்னுடைய 24 வயது இளைஞனை கூட்டிட்டு வந்தாங்க. பக்கத்துல சக்தி சக்தின்னு ஒடியாந்தாங்க. என்னம்மான்னு நாங்க இன்னும் கேட்கும் பொழுது 3 மாசத்துக்கு முன்னால இந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டானுங்க. அதுல இருந்து இவன் பேசுறதே இல்லை, யாரு கூடயும் பேசுறது இல்ல, பிரம்மகத்தி பிடிச்ச மாதிரி என் பாட்டுக்கு வெறிச்சு எங்கேயோ பாத்துக்கிட்டே கொண்டுட்டு இருப்பான் அப்படின்னு தான் நாங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அங்கேயும் கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம். எங்க போயும் சரியாகல. இப்ப இந்த பூஜையில வந்து கலந்துகிட்டு அவனையும் நவதானி சம்பரிச்சு நீங்க கொடுத்தீங்க இல்லைங்களா, அதை தலைகிட்டு போட வச்சோம். இப்ப பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது பாருங்க, அம்மாவோட சக்தி அப்படின்னாங்க. இப்ப பாரு சக்தியில அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த இந்த பஞ்சபூத வேள்வியோட கூடிய கிராம வழிபாடு, அதை வந்து நம்ம போய் செய்யறோம். அதான் அங்குள்ள ஒரு ஏழை தாயின் கண்ணீரை துடைக்குது பாத்தீங்களா. இந்த மாதிரி எத்தனை அதிசயம் நடந்திருக்கு தெரியுங்களா. சித்தோட்டுக்கு பக்கத்தால ஒரு கிராமத்துல போய் செஞ்சுட்டு இருந்தோம். செஞ்சு முடிச்சுட்டு அங்கெல்லாம் வந்துட்டோம். அது பின்னால ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு அந்த பகுதி பொறுப்பாளர் போன் பண்றாரு. என்ன அப்படின்னா, அந்த வழிபாடுல கலந்துகிட்ட ஒரு தொழிலாளி, ஏழை தொழிலாளி, அவரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பைக் ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டாரு. அதன் காரணமா கால் எலும்பு முறிபட்டு அவர் ஆஸ்பத்திரி போய் வைத்தியம் பண்ணி செலவு பண்ணி தப்பிச்சு வந்துட்டாரு. இப்ப நல்லா தான் இருக்காரு. சரி, நம்ம நல்லா இருக்கிறோம், வேலைக்கு போக மறுபடியும் வேலைக்கு போங்காட்டி அந்த முறிந்த இடத்துல தழும்பு இருக்குது பாருங்க, அந்த இடத்துல ஒரு கட்டி மறுபடியும் உருவாயிடுச்சு. அந்த தழும்புக்கு மேல அந்த கட்டி வலியும் எடுத்துருச்சு பயங்கரமா. அது ஆபரேஷன் டாக்டர்கிட்டே போங்காட்டி அவர் இது மறுபடியும் திருப்பி ஆபரேஷன் பண்ணோன்னு இன்னொரு 30,000 செலவாக கொண்டு வாங்க அப்படிங்கிறார். இவரே 6 மாசமா வேலைக்கு போகாம இந்த கால் உடைஞ்சனால வைத்தியம் கிடந்த ஆளுக்கு இங்க போய் பணத்துக்கு போவாரு. அவரு விதியேன்னு நொந்துகிட்டு கரெக்டா அந்த நேரம் பார்த்தா நாங்க அந்த கிராமத்துல கிராம வழிபாடு செஞ்சோம். அவரும் அதை கலந்துகிட்டு இந்த பஞ்சபூத தேவியில தலையை சுத்தி நவதான சமத்துக்குச்சி போட்டு நாங்க சொன்ன மாதிரி சாம்பல் எடுத்துட்டு போனாரு. அதை எடுத்துட்டு போய் தினமும் அந்த கட்டி மேல அவர் பூசிக்கிட்டு இருந்தாரு. குளிச்சுட்டு வந்து அம்மாவை வேண்டி தினமும் அந்த கட்டி மேல சாம்பலை பூசிக்கிட்டு இருந்தாரு. 5 நாள்ல அந்த கட்டி இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போச்சு. இப்படி நம்ம செய்யற அந்த சிறிய வழிபாடு, கிராம வழிபாட்டுலீங்க எவ்வளவு பயன் ஏற்படுது, எவ்வளவு மக்களுக்கு நன்மை ஏற்படுது பாத்தீங்களா சக்திகளை. அதனால அம்மாவுடைய சக்தி வந்து அது அளவே முடியாது, சொல்ல முடியாதுங்க. அது வந்து மிகப்பெரிய கடல், மிகப்பெரிய. நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டா எப்படி வேணாலும் நம்ம எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஏற்கனவே பல உதாரணம் சொல்லிக்கிறேன். எப்படி ஒரு செவ்வாழை தொண்டை நினைச்சா கஷ்டப்படுறவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு 2-3 உதாரணங்களை சொன்னேன். இதெல்லாம் அந்த மாதிரி உதாரணங்கள் தானே சக்தியில. அப்ப வந்து செவ்வாழை தொண்டம் வந்து கிரகங்களை காட்டியும் வலிமையானவன் தானே, அதைத்தான் அம்மா சொன்னாங்க சக்தியில. அடுத்தது அம்மா சொல்றாங்களா, பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து வழிபாடு செய்யடா 3 மணிக்கு அப்படின்னு. அது என்ன தெரியுங்களா, ஒரு நாளைக்கு 60 நாளைக்கு அதை முகூர்த்தமா பிரிச்சுக்கிறாங்க. 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு நாள் அப்படின்னு சொல்லி. ஆனா எப்போ ஒரு முகூர்த்தத்துக்கு 2 நாளிகை, ஒரு நாளிகைக்கு 24 நிமிடங்கள், அப்போ ஒரு முகூர்த்தத்துக்கு 48 நிமிடங்கள். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது 48 நிமிடங்கள் கொண்ட ஒரு முகூர்த்தம். இது வந்து இந்த 30 முகூர்த்தத்துல 28வது முகூர்த்தம். கணக்கு பாத்தீங்கன்னா 3 to 4க்குள்ளதான் இது வரும். சூரியத்தை வச்சு கணக்கு பாக்குற கொஞ்சம் முன்ன பண்ணாங்களா, அதெல்லாம் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது, வித்தியாசம் இருக்காது. 3 to 4 மிகச் சரியான நேரம். அதான் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு விடிய கால வழிபாடு செய். காரணம் ஏன் தெரியுமா அம்மா சொன்னாங்க, அம்மா இப்படி செய்யன்னு சொல்லுவாங்க. அந்த காரணங்களை விலக்கி சொல்ல மாட்டாங்க. காரணகாரங்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தேவர்கள்லாம் வந்து பூலோகத்துல நடமாடிட்டு இருப்பாங்க, உலா வந்துட்டு இருப்பாங்க. அப்ப எவனாச்சும் சாமி கும்பிட மாட்டானா, மந்திரம் படிக்க மாட்டானா, வழிபாடு செய்ய மாட்டானா, அப்ப இருந்தா அவனுக்கு நம்மளோட எல்லா அருளையும் கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி அருளை கொடுப்பதற்காக அலைந்து கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்துல ஒரு சிலர் தான் அந்த மாதிரி அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லா அருளையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனாலதான் அந்த விடிற்கால வழிபாடு செய்யற சக்திகளுக்கு சக்தி அதிகம். ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அந்த வாழை இலை வியாபாரம் பண்ண சிவகாமி அம்மா சாக போற நிலையிருந்தா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை காப்பாத்தினாங்க இல்லைங்களா. காரணம் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு. அதனால முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க அவங்க முடிஞ்ச நேரத்துல மற்ற நேரங்கள் எப்ப வேணாலும் செய்யுங்க. எப்படியோ வழிபாடு செஞ்சீங்கன்னா சரி. மந்திரங்களை வாய் விட்டு படித்தால் நோய் விட்டு போகும். அதனால
முடிஞ்ச அளவுக்கு மந்திரங்களை வாய் விட்டு படிங்க. அப்பத்தான் அந்த அர்த்தங்கள் எல்லாம் சரியா உங்களுக்கு வாய்ந்து வரும். நீங்க மனசுக்குள்ள படிச்சுட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு மன்ற விழாவிலவே வாய் விட்டு படிச்சுங்கன்னா அது உங்களுக்கு கொள்ளுத சரியா வராது. இந்த உச்சரிப்பெல்லாம் சரியா வராது. அதனால தினமுமே வாய் விட்டு படிச்சு பழக்கினீங்கன்னா ஈஸியா நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம். எப்பேற்பட்ட இடத்துல வேணாலும் தப்பு தவறு இல்லாம ஈஸியா உங்களால படிக்க முடியும். அடுத்த சக்திகளே, நம்ம நிறைய பேர் அடிக்கடி நம்ம நொந்துப்போம். என்ன அப்படின்னா, நாம நேர்மையா இருக்கிற பிறந்தாப்புல எந்த தவறும் செய்யல, நம்ம அப்பா அம்மாவும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா எதுக்கு எடுத்தாலுமே எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது ஊழ்வனை வினையின் காரணமா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. யாரோ செஞ்ச வினைக்கு நம்ம எப்படி பாதிப்போம், எப்படி பாதிக்கப்படுறோம்? முன்னோர்கள் செய்த வினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முன்னோர்களும் அவன் செஞ்சுட்டு போற, அதுக்கு என்ன சம்பந்தம், நானும் அவனை செய்ய சொன்னேன் அப்படின்னு நான் வைத்தறிச்சு சொல்லுவோம். நானும் கூட சொல்லிக்கிறேன். ஆனா பிரபஞ்ச விதி எப்படி இருக்குது அப்படின்னாங்க, அதை பத்தி விளக்கம் சொல்றேன் கேளுங்க. ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு கரு உற்பத்தி ஆகுது இல்லைங்களா? அந்த கரு உருவாகும் பொழுதே 86 கூறுகளை சேர்த்து பிசைஞ்சு வைக்கிறாங்க. எப்படி 86 கூறுகள்? இந்த 7 தலைக்கிட்ட சேர்ந்த முன்னோர்களினுடைய பாவ புண்ணிய கணக்கிலிருந்து மொத்தம் 86 கூறு எடுத்து கலந்துதான் அந்த கரு உருவாகுது. அதாவது சக்திகளே, 7ஆம் தலைக்கிட்ட சேர்ந்த நம்ம தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தலைக்கு உபுர்னு, அதே மாதிரி 6ஆம் தலைக்கிட்ட சேர்ந்த நம்ம தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தலைக்கு 2 மொத்தம் 4. 5ஆம் தலைக்கிட்ட சேர்ந்தவங்கிட்ட இருந்து 3 மொத்தம் 6. 4ஆம் தலைக்கிட்ட சேர்ந்தவங்கிட்ட இருந்து 5 + 5 10. 3ஆம் தலைக்கிட்ட சேர்ந்த தாத்தா பாட்டி கிட்ட இருந்து 6 + 6 12. 2ஆம் தலைக்கிட்ட சேர்ந்த தாத்தா பாட்டி கிட்ட இருந்து 8 + 8 16. நம்மளுடைய சொந்த தாய் தாப்பங்கிட்ட இருந்து 18 + 18 36 பங்கு. ஆக மொத்தம் 86 பங்குங்க. இந்த 86 பங்கும் 7 தலைக்கிட்ட சேர்ந்தவங்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே 2 சேர்ந்துதான், அதை போட்டு கலந்துதான் அந்த கரு உருவாகுதுங்க. அதனால இந்த முன்னோர்களுடைய வினை, முன்னோருடைய பாவ புண்ணிய கணக்குல நான் தப்பிக்கவே முடியாதுங்க. தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அம்மாவை சரணடைகிறது தான். மருவத்தூர் அம்மாட்ட சரணடைஞ்சீங்கன்னா அம்மா அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அம்மாவை சரணடைஞ்சவனுக்கு விதி வேலை செய்யாது, ஜாதகமும் வேலை செய்யாது. இதுக்கெல்லாம் உதாரணம் நானு, சக்திவேலு, எங்களுக்கெல்லாம் ஆயுசுல எப்பவும் முடிஞ்சு போச்சு. இப்ப நாங்கெல்லாம் கணக்குப்படி பார்த்தா பணம் தான். ஆனா பணம் கூட பேசிக்கிட்டு இருக்குது இல்ல, எத்தனை விளக்கம் சொல்ற, எத்தனை அர்த்தங்கள் சொல்ற, எப்படி செய்யுது? அம்மாவுடைய கருணை. எங்களுக்கு அந்த விதி கணக்கை தூக்கி எறிஞ்சு போட்டு ஆயுள் நீட்டிப்பு பண்ணி கொடுத்துக்கிறாங்க அம்மா. அதனால அந்த மாதிரி விதியின் கோட்பாட்டுல சிக்கி சீரங்களை கவலையே பட வேண்டாம். அம்மாட்ட வாங்க, அம்மா எல்லாம் பார்த்துக்கு. அடுத்த சக்திகளை எல்லாமே பெரும் சொல்றப்ப நவகிரகத்துக்கு அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, சனி பூஜா திருநள்ளாருக்கு போ, இப்படி எல்லாருமே நடைமுறையில இருக்குது. ஆனா இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அம்மாவும் அதான் சொல்றாங்க. எப்படின்னு கேளுங்க. இத ஒரு முனிவர் பாட்டாவே எழுதி வச்சிருக்காரு. எப்படின்னாங்க, உள்ளுணர்வும் பல்லுணர்வும் உன்னால் இல்லை, கோளினாலே கோல் வழி செல்லுதலே எண்ணம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. உள்ளுணர்வும் பல்லுணர்வும் உன்னால் இல்லை, கோளினாலே கோல் வழி செல்லுதலே எண்ணம். நீ நினைக்கிறதும் செய்யறது உன்னால் இல்லை, நவகிரகங்கள் தான் அதை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப விதிப்படிதான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது உண்மையாகுது. சரி, அப்ப விதிப்படி எல்லாம் நடக்கும். இப்ப நான் சாமி கும்பிடணும், பேசாம இருந்துக்கலாம்ல, அது அதுபாடு நடந்துட்டு போகுது. சாமி கும்பிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம், நடக்கிறதா நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அடுத்த பாட்டிலேயே அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாருங்க. மனம் கோல்வழி செல்லாதிருக்கவும் ஒரு மார்க்கம் உண்டு. மனம் கோல்வழி செல்லாதிருக்கவும் ஒரு மார்க்கம் உண்டு. நம்ம நவகிரகத்தின் கட்டுப்பாட்டுல இயங்காம நம்ம மனசு நம்ம இஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்கிறார். என்ன வழி? சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்தல் சாக்தமாகும், சாக்தனுக்கே இல்லை என்றும் திரேகதாக்கம். சாக்த நெறின்னு என்ன? சக்தியை கும்பிடுறவங்க எல்லாம் சாக்தர்கள், முருகனை கும்பிடுறவங்க எல்லாம் கௌமாரர்கள், விநாயகர் கும்பிடுறவங்க கணானர்கள், சிவனை கும்பிடுறவங்க சைவம், விஷ்ணுவை கும்பிடுறவங்க வைஷ்ணவம். இப்படி எல்லாம் நம்ம
பிரிவுகள் இருக்குதுங்க. அது சக்தியை கும்பிடுறவங்க சாக்தர்கள். சரி, அது சக்தி நெறின்னு சொல்றாங்களா, அது என்ன? அம்மா நம்மளுக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் தான் சக்தி நெறி. அம்மா வாழ்ந்து என்ன உத்தரவு வருதோ அதான் நமக்கு சக்தி நெறி. இப்ப அம்மா சொன்ன அந்த முறைப்படி நம்ம அம்மாவை கும்பிட்டோம் அப்படின்னா சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்தால் அம்மாவை கும்பிட்டீங்கன்னா அம்மா சொன்னபடி சாக்தனுக்கே இல்லை என்றும் திரேகதாக்கம். சாக்தனுடைய மனசையும் உடம்பையும் கிரகங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அதான் அர்த்தம். அப்படின்னு சொல்ற பாருங்க, சரியா வரு. சக்தி ஆராதனை செய்தல் சாக்தமாகும், சாக்தனுக்கே இல்லை என்றும் திரேகதாக்கம். மனம் கோல்வழி செல்லாதிருக்கும் ஒரு மார்க்கம் உண்டு, சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்தல் சாக்தமாகும், சாக்தனுக்கே இல்லை என்றும் திரேகதாக்கம். முடிவில் எங்க வர்றாங்க அவங்கள, நீ அம்மாவை கும்பிடுறா உன கிரகங்களா ஒன்னும் பண்ணாது அப்படித்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதைத்தான் அம்மாவை சொல்லுது, அது எதுனாலும் சரி என்னை கும்பிடு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது. நம்ம மருவத்தூர் கோயில் இருக்கிற ஓம் சக்தி பீடம் என்ன நவகிரக பீடம் தான், 9 நவகிரகங்கள் அது ஐக்கியமா இருக்கிறாங்க, அதுவும் ஓம் சக்தி பீடம். அதை சுத்தி வந்த நவகிரகம் சுத்தி வந்ததாகத்தான் அர்த்தம் ஆகுது. அது மட்டுமல்ல சக்திகளே, என்னுடைய நண்பர்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் பேர் நாகராஜுங்க, அரச்சலூர்காரர், ஈரோடு மாவட்டத்துல. அவர் ஒரு முறை ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் அப்பதான் அம்மாட்ட வந்த புதுசு. இப்ப நாங்கெல்லாம் சொல்லி கொடுத்து அம்மா மாத்திரங்களை படி எங்க ஒருத்தர் உண்டுக்குப்பா எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு எங்கிட்ட பேசும்பொழுது நான் சொன்னேன், சரி நீ இன்னைக்கு தூங்கும் பொழுது இரவு படுக்க போகும் பொழுது அம்மாவுக்கு கண்ணீர் விட்டு வேண்டிட்டு தூங்கு, அம்மா கனவுல உனக்கு ஏதாவது சொல்லுவாங்க, தீர்வு சொல்லுவாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி அவருமே படுக்க போகும்போது அம்மாவை வேண்டிக்கிட்டு போய் படுத்தாரு. அன்று இரவே அம்மா கனவுல அவரோட பேசினாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, மகனே நீ 7.5 சனியின் கொடுமையால் அவதிப்படுகின்றாய், அதனால நீ என்ன பண்றீங்கன்னா சனிக்கிழமை காலையில 6, அதாவது சனிக்கிழமை சனி ஓரையில் என்னுடைய 1108 மந்திரங்களை படிமகனே, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன சொன்னாங்க? சனிக்கிழமை சனி ஓரையில் என்னுடைய 1108 மந்திரங்களை படி, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. அவர் உடனே எங்கிட்ட அண்ணா இப்படி சொன்னாங்க அம்மா கனவுல நைட்டு, என்னம்மா அது எப்படின்னா என்னன்னா ஓரைன்னா என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதாவது வாரத்துல 7 நாள் இல்லைங்களா, அந்த 7 நாள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்குரிய நாளுங்க. ஞாயிறு சூரியன், திங்கள் சந்திரன், செவ்வாய்க்கு, புதன் கிரகத்துக்கு, வியாழன் குருவுக்கு, வெள்ளி சுக்கிரன், சனி சனீஸ்வரனுக்கு. அப்ப 7 நாளைக்கு 7. ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்கள் அது இருக்கட்டுங்க. இப்ப அம்மா சொன்ன சனிக்கிழமை எல்லா கிரகங்களுக்குமே அந்த நாளுக்குரிய கிரகத்தின் ஓரதான் முதல்ல வருங்க, 6 to 7. சூரியத்துன்னு கரெக்டா கணக்கு வச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். சாதாரணமா நம்ம வச்சுக்கிறது ஜென்ரலா 6 to 7. இப்ப சனிக்கிழமை 6 to 7 அவரை அம்மாவோட மந்திரங்களை படிக்க சொன்னேன். அதே மாதிரி அவர் படிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள்லயே அவருடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. இதே நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம விரிவுபடுத்திக்கலாம். எப்படின்னாங்க, சனீஸ்வரனுக்கு அந்த கிரகத்தினால் நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கிற பொழுது நம்ம சனிக்கிழமை சனி ஓரையில மந்திரங்களை படிச்சு தப்பிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி வேற மற்ற கிரகங்களாலும் நம்ம பிரச்சனை அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உரிய கிழமையில அந்த ஓரையில நம்ம அம்மா மந்திரங்களை வழிபாடு செஞ்சோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். எப்படி சேர்த்து கரெக்டானே? இந்த ஓரை எப்படி தெரியுங்களா வரும்? ஒரு நாளைக்கு ஒரு இடத்த வரும் நினைச்சுக்காதீங்க, மொத்தம் 3 தடவை வரும். காலையில 6 to 7, அதுல மொத்தம் 7 மணி நேரத்தை கழிச்சீங்கன்னா மறுபடியும் 1 to 2 மத்தியானம், மறுபடியும் ஒரு 7 மணி நேரத்தை கழிச்சீங்கன்னா இரவு 8 to 9 இல்லைங்களா? இந்த நேரங்கள்ல அம்மாவுடைய மந்திரம் 3 சான்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு. அந்த 3 நேரத்துல உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அந்த நேரத்துல நீங்க குளிச்சுட்டு செவ்வாடை அணிந்து அம்மாவுடைய மந்திரங்களை படிச்சீங்கன்னா கண்டிப்பா எந்த கிரகங்களும் ஒன்றும் செய்யாது. இதோட என்னுடைய நண்பர் இன்னொரு நண்பர் சொன்னார், இதை கேட்டு ஏன்னா இதுதான் இப்படி செய்யலாமே, தினமும் காலையில 6 to 7 நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அந்த எல்லா கிரகங்களுக்கும் அது அடக்கமாகி போகுதில்ல அப்படின்னாரு. அப்படி பாதிக்கப்பட்டவங்க அப்படி செஞ்சுக்கலாம், தவறு இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் காட்டிலும் விடைக்கால வழிபாடு 3 மணி வேலை தான் ரொம்ப சிறந்தது, தலையாய வழிபாடு. அதுக்கு பேர் தான் கொடுமுடின்னு சொல்லுவாங்க. கொடுமுடினா அதுக்கு மீறிந்து எதுவுமே கிடையாது, எவரெஸ்ட் சிகரம் மாதிரி புனிதத்தில. அதான் அந்த விடைக்கால விட மிக மிக இன்றியமையாதது. முடிஞ்சவங்க செய்யுங்க. அடுத்த சக்தியில
என்னுடைய நண்பர் ஒருவர் முதல்ல யாருன்னு சொல்லியிருக்கிறேன், அந்த அம்மாவோட உதவியாளரா இருந்த பையன். அந்த பையன் வந்துங்க இங்க எங்க ஈரோட்டில் இருக்கும் பொழுது என்ன பண்ணாருன்னா, அவன் வந்து 8ஆம் கிளாஸ்க்கு மேல அவனால படிக்க முடியல, நின்றுக்கிட்டான். மன்றத்துக்கு வந்துட்டு இருந்தான் அவங்க அம்மாவோட. திடீர்னு அவன் காலில் வந்து தொன்னை என்று சொல்லக்கூடிய ஒரு வெண்குஷ்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நோய் வந்துருச்சு. வலது காலில் பெருவரல அது அப்படியே பரவி உடம்பு ஊரா வந்துருச்சு. வேகமா சில நாட்களே அது பரவிருச்சு. உடனே அங்க ஒரு தாயார் என்ன பண்ணாங்க, அம்மாட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த நோய் வர்றதுக்கு முன்னாலேயே அவனுடைய கழுத்துல அம்மாவோட டாலரை போட்டு விட்டாங்க. அவன் என்ன பண்ணா, ஸ்கெட்ச் பென் எடுத்து அந்த டாலர்ல இருக்கிற குருவி படத்தை மட்டும் விக்கிரத்தை மட்டும் அழிச்சு போட்டான், கருப்பு மை ஊசி. இது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. பருவத்தூரை கூட்டிட்டு வந்து அம்மா முன்னாள் நிறுத்தின பின்னால்தான் அம்மா சொன்னாங்க, இவன் போன வாரம் எனக்கு கருப்பு மை ஊசி அழிச்சான், நான் இப்ப அவனுக்கு வெள்ளை மை ஊசி விட்டுட்டேன், ரெண்டுக்கும் சரியா போச்சு அப்படின்னாங்க. அப்படின்ட்டு இவனுக்கு இப்ப ஒன்னும் செய்ய முடியாது, இப்ப இவனை எனக்கு கூட்டிட்டு போ அப்படின்ட்டாங்க. அந்த அம்மாவை கூட்டிட்டு ஊருக்கு வந்துருச்சு. வந்து சும்மா இருக்கல, என்ன செய்யலான்னு அவங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கிட்டும் தகவல் கொடுத்து, பையனுக்கு இந்த மாதிரி நோய் வந்துருச்சு, எப்படி காப்பாத்துறது என்ன அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி விசாரணை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தஞ்சாவூர்ல அரண்மனை இருக்குதுங்களா, தஞ்சாவூர் அரண்மனை, அதுல ஒரு நூல் நிலையம் இருக்குது. நாங்கெல்லாம் அம்மாவோட சுற்றுப்பயணம் போனப்ப அந்த நூல் நிலையத்துக்கு போயிருக்கிறோம். மிகப்பெரிய நூல் நிலையம் அது. அதுல வந்து ராமாயண விஷயங்கள் எல்லாம் ஏட்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, அதை கலர் பண்ணி வச்சிருக்கிறாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே. அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது, கலர் மங்காம. பார்த்தாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த நூல் நிலையத்துல இந்த பையனுடைய பெரியப்பா அங்க முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பையனை கூட்டிட்டு இங்க வா, இவனுக்கு ஏடு எடுத்து பார்க்கலாம். ஏடு எடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து ஏடு பட சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர், நல்ல முறையில் படிச்சு சொல்லுவாரு, கூட்டிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில் அவங்க தஞ்சாவூர் போய் அந்த ஏடு எடுத்து படிக்கிறாங்க. அந்த பெரியவர் படிச்சுட்டு வர்றார், ஆரம்பிக்கிறார். என்ன தெரியுமா ஆரம்பிக்கிறாருங்க, இந்த பையன் போன ஜென்மத்துல கும்பகோணத்துல ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். இவனுக்கு உபநயனம் எல்லாம் முடிச்சு வயது வந்த உடனே இவனை ஒரு நவகிரக கோயிலுக்கு பூசாரியா போட்டாங்க. மாச சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். இவன் ஆரம்பத்துல ஒழுங்காத்தான் கோயிலை பார்த்துக்கிட்டா எல்லாம் செஞ்சான். அதாவது பூஜை செய்யறது, பூஜை செஞ்சவோ மீதி நேரங்கள்ல கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு மந்திரம் படிக்கிறது எப்படி, வழிபாடு செய்யறது எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறது வேலை, படிப்பு சொல்லி கொடுக்கும், எழுது படிக்கிறவங்க படிப்பும் சொல்லி கொடுக்கணும், கோயில் சுத்தமா வச்சுக்கணும், இந்த வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். வாலிப வயது வந்த பின்னால அவன் என்ன பண்ணுனா, குடிப்பழக்கத்துக்கு அடிமையானா. அதன் காரணமா பெண்களுக்கு பழக்கமும் பிரச்சார பெண்களுடைய பழக்கமும் அவனுக்கு சேர்ந்துக்குச்சு. பணம் வருமானம் பத்தாத காரணத்தினால கோவில் இருக்கிற தட்டம் மணிமட்ட பூஜை பொருள் எல்லாம் வித்து அதுக்கு செலவு பண்ணா. கோயில கேப்பார் எல்லாம் போச்சு. இவன் அதை கவனிக்கல, விளக்கு கூட போட முடியாத நிலைமைக்கு கோயில் ஆளாகி போச்சு. இந்த நிலையில இவன் ஒரு நாள் மத்தியானம் காலையில் நேரமே கோயிலை பராமரிக்காம தண்ணி போட்டு குப்புறப்படுத்து கிடக்கிறான் கோயிலுக்குள்ளேயே. அந்த நிலையில வடநாட்டிலிருந்து ஒரு முனிவர் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாரு. அவர் வந்த உடனே அந்த கோயில் நிலைமை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு அவனை எழுப்பி, ஏப்பா சின்ன வயசுல இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துக்கலாமான்னு கேட்டாரு. இவன் ஏற்கனவே போதையில் இருந்தவன் 5 நிமிஷத்துல கோபத்துல அவரை வலது காலால் எட்டி உதைத்தான். அவர் அப்படியே சுருண்டு கீழ் விழுந்தார். விழுந்தவர் தட்டு தடிமாறி எந்திரிச்சு, வயதானவர் அவர், ஒண்ணுமே சொல்ல இவனை பார்த்து நேரா அந்த கோவிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு தெப்பக்குளம் இருக்குது, அங்க போனாரு. அந்த குளக்கரைகளுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணார். அடுத்த செகண்டு அவர் முன்னார சனீஸ்வரன் வந்து நின்னார். முனிவரே, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, எனக்கு என்ன உத்தரவுன்னு கேட்டார். அப்ப இந்த முனிவர் சொன்னாரு, இந்த கோயில் பூசாரி இருக்கிற பையன், சின்ன பையன், அப்ப இந்த மாதிரி என்ன வந்து காலால் இட்டு வச்சு போட்டா நானே அவனுக்கு சாபம் கொடுத்து தண்டிக்க முடியும். ஆனா ரொம்ப சின்ன பையனா இருக்கனால அவனை தண்டிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, நீ போய் அவனுக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டார். இப்ப சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்தாரு. தூங்கிட்டு இருக்கிற நம்ம வயனை எழுப்பினாரு.
எந்திரிச்சா. அவரை பார்த்தன போதையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவர் சொன்னாரு, நீ இந்த மாதிரி அடாத காரியம் பண்ணிய காரணத்தினால் உன்னை தண்டிக்க சொல்லி அவர் எனக்கு உத்தரவு போட்டு போயிருக்காரு அந்த முனிவர். அந்த வகையில எந்த காலால் நீ அவரை உதைத்தாயோ அதே காலில் அடுத்த ஜென்மத்துல வெறுவிரத்தான் முதல்ல அவர் மேல பட்டுது. வெறுவிரல வெண்குஷ்டம் ஆரம்பித்து உன் உடம்பு முழுவதும் பரவும். நீ பார்ப்பதற்கு மிகவும் அருவருப்பாக இருப்பாய். உனக்கென்று நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். உன்னுடன் யாரும் பழகவே விரும்ப மாட்டார்கள். உனக்கு படிப்பு வராது. நீ இந்த கோயில்ல தட்ட மணி இதெல்லாம் பூச்சி பொருள் எல்லாம் வித்து தண்ணி போட்டையிலவா, அதன் காரணமா அடுத்த ஜென்மத்துல கருத்தரம் உன்னை புடுங்கி திங்கி சோத்துக்கு இல்லாம நீ பட்னியா கிடப்ப அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொல்றாரு, உனக்கு திருமணம் நடக்காது, உனக்கு வாரிசுகள் இல்லை. மறுபடியும் சொல்றாரு, உன்னுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல குரு இருப்பார். 5ஆம் இடத்துல குரு இருந்தா கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் குழந்தை இல்லை அப்படின்னு இவ்வளவு சாபங்களை விட்டு போட்டு அவர் மறை போறார். அந்த நேரத்துல வந்து பிராமண பையனாச்சே விவரம் பெரிய தப்புன்னு ஒரு காலை பிடிச்சுக்கிறான். சாமி, நான் தப்பு பண்ணேன், எனக்கு தண்டனை கொடுத்தீங்க, ரைட்டு, நான் ஏத்துக்கிறேன். சாப விமோசனம் கொடுக்கணுமா வேண்டாமா? சாப விமோசனம் கொடுக்காமே போறீங்க அப்படின்னு காலை பிடிச்சிட்டா. அவருமே ஆமா நீ சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி சாப விமோசனம் சொல்றார். இந்த நிலையில அந்த ஏடு படிக்கிற பெரியவர் படிக்க மாட்டேன் சொல்லி ஏட்ட வச்சிடுறாரு. மேற்கொண்டு படிக்க மாட்டேன் ஏன்னு கெஞ்சும் போட சொல்றாரு, மேற்கொண்டு அந்த சாபம் என்னங்கறத படிச்சா படிச்சு சொல்றேன் செத்து தேர்வுன்னு அதுல போட்டிருக்குது, அப்படிக்கு நான் எப்படி படிக்கட்டுன்னு கேட்கிறாரு. அப்படி எல்லாரும் அழுகுறாங்க. உடனே அவர் மறுபடியும் அந்த ஏட்டை எடுத்து பார்த்துட்டு சொல்றாரு, பரிகாரத்தை படிக்க முடியாது, ஆனா அதுக்கு போல வேறொரு மாற்று ஏற்பாடுகளை சொல்லிக்கிறாங்க, அதை வேணா நான் படிக்கிறேன் கேளுங்க அப்படிங்கிறார். படிங்க அதான் படிங்க. அவதாரமாக வந்திருக்கும் ஆதி பராசக்தியை சரணடைந்தால் சாப விமோசனம் கிடைக்கும். என்னங்க, அவதாரமாக வந்திருக்கும் ஆதி பராசக்தியை சரணடைந்தால் சாப விமோசனம் கிடைக்கும். அவ்வளவுதான். இது பேருங்க எங்களுக்கு, இது எங்களுக்கு தெரியுங்க, நாங்க பாத்துக்கன்னு சொல்லி எல்லாரும் அவர் கும்பிட்டு போட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. நேரம் மருவத்துக்கு கூட்டு வந்துருச்சு அவங்க அம்மா பையனை. அருள்கூடத்துல உடனே அம்மா கேட்டாங்க, பாத்தியா இல்ல படிச்சு சொல்லிட்டானா, பயம் எவ்வளவு பெரிய ஐக்குன்னு பார்த்தே இல்ல. இப்பவும் ஒன்னும் செய்ய முடியாது அவனை வச்சுட்டு. இவனை திருப்பூர் சக்தி விடத்துக்கு அனுப்பு, அங்க கொஞ்ச நாள் இருக்கட்டு, அப்ப நான் சொல்றேன் அப்படின்ட்டாங்க அம்மா. சக்தியில அவதாரமாக வந்திருக்கும் ஆதிவராசக்தி எப்ப எழுதி வச்சிருக்கிறான்? எப்பவோ ஏட்டில் எழுதி வச்சிருக்கிறான். இப்ப ஆதிவராசக்தி அவதாரமா வரப்போகுது அப்படிங்கிறது பல 100 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே முதியோர்களுக்கு தெரிஞ்சு அவங்களே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இல்லைங்களா சக்திகளே? இப்போ அம்மா வந்து எவ்வளவு பெரிய கீர்த்தி மிக்க அவதாரம் பார்த்தீங்களா? நம்ம என்னமோ தெரியாம அருமை தெரியாம என்னமோ போய் எனக்கு அது வேணும் இது வேணும், பிள்ளை கல்யாணம் நடக்கணும், பையன கல்யாணம், நம்ம உலகியல் நாயத்தையே பேசிட்டு இருக்கிறோம் ஒழிய நம்மள யாருமே வந்து எனக்கு முக்தி வேணும் பிறவாமை வேணும்னு கேட்கறவங்க லட்சத்துல ஒத்துக்கோ இருக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். ரொம்ப குறை சக்திகளே. அடுத்தது இதே மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபசர் கண்ணன் பழனி இப்ப திருப்பவனத்தில் இருக்கிறாரு, அவருக்கு இதே மாதிரி ஒரு அனுபவம். அம்மா தான் அவதாரம் அப்படிங்கறக்கு அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒரு சக்தியில் எழுதியிருக்காரு, படிச்சிருப்பீங்க ஒரு சிலர். இருந்தாலும் நானும் சொல்றேன், பழனியில வந்து அடிக்கடி விழா நடந்துட்டே இருக்கு. முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இவர் அந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துட்டு கச்சேரியெல்லாம் பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு திரும்ப 12 மணி. அவர் வீட்டுக்கு நேர்ந்து வளையில போனா 3 கிலோமீட்டர் போகணும். அதே சமயம் குறுக்கு வழியா சுடுகாட்டு மேல போனா 1 கிலோமீட்டருக்குள்ளேயே குறைவாத்தருக்கு போய் சேர்ந்துடலாம். அதனால ரொம்ப நேரமாச்சு, தூக்கம் வேற வருது, இந்த குறுக்கு தரத்திலே போலாம்னு சொல்லி வந்துட்டார். பாதி தூரம் வந்தவனாலதான் தெரியுது அது ஒத்தையடி பாதை, ரொம்ப இருட்டா இருக்குது. அந்த மயான அமைதி சுடுகாட்டுல பண்ண எப்படி இருக்கு அதே மாதிரி நடுக்காட்டுக்கு வந்த பின்னால தெரியுது அந்த ஒத்தையடி பாதைக்கு குறுக்காட்டி ஒரு பணம் கிடக்குது, தலையில்லாத பணம். அது மேல ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிறான், அவனுக்கும் தலையில்லை. அதை பார்த்தோன்னே போய் நடுங்கி இவரு அப்படியே சரி வந்த வழி திரும்பி போயிடலாம் அப்படின்னு திரும்பி 2 ஸ்டெப் வைக்கிறார். உடனே அந்த தலையில்லாத முன்ன பேசுது, போகாத நில்லு, திரும்பி வா, வந்து என்னுடைய கதையை கேளு அப்படிங்குது. இவர் அப்படியே மந்திரசிட்ட கோழி மாதிரி திரும்பி வந்து அது முன்னால் வந்து நிற்கிறார் ஒரு 10 அடி தூரத்துல. அது சொல்லுது, 7 ஜென்மத்துக்கு முன்னால ஒரு முனிவரை காலால் எட்டி வதச்சு, அதன் காரணமா அவர் எனக்கு சாபம் விட்டார். அடுத்து வர்ற 7 பிறவிகளிலும்
நீ அகோரமாக சாவாய் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியே முதல் ஜென்மத்துல மாடு முட்டி குடல் சரிஞ்சு செத்து போனேன். 2வது ஜென்மத்துல தீ பிடிச்சி எரிஞ்சு வெடிச்சு செத்து போனேன். 3வது ஜென்மத்துல மாட்டு வண்டிய மேல ஏறி உடம்பு 2 கூறா பொழந்து செத்து போனேன். அடுத்த ஜென்மத்துல கட்டாரியால் குத்துப்பட்டு செத்து போனேன். பார் இப்போ பார் 7வது ஜென்மம். இப்போ பார் தலை இல்ல, வெட்டிட்டு போயிட்டா எவனோ, தலை எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா இப்ப 7 ஜென்மம் முடிஞ்சிச்சு அல்லவா. அப்ப நான் அந்த முனிவரை காலை பிடிச்சு கெஞ்சி எனக்கு சாப மோசனம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு, ஆதி பராசக்தி அவதாரமா வந்திருக்கு. இந்த 7 ஜென்மம் உனக்கு முடிஞ்ச பின்னால ஆதி பராசக்தி அவதாரமா வந்திருக்கு. அந்த அவதார தெய்வம் உனக்கு சாப மோசனம் கொடுக்குன்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி 7 ஜென்மம் நடந்துச்சு அல்லவா. அதனால இதுவும் நடக்கு. இப்ப அந்த அவதார தெய்வம் வந்துரு ஆதி பராசக்தி, நீ இருந்து பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த முண்டன் சொல்லுது. இந்த நிலையில வாத்தியாருக்கு உசுர் இல்லாம நடுங்கிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய கையை யாரோ இறுக்கி பிடிக்கிறாங்க. அப்படியே பயந்துட்டே திரும்பி பார்த்தா நம்ம அடியிலாரமா நிக்கிறாங்க, பங்காரமா நிக்கிறாங்க. பயப்படாத அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த முண்டத்தை பார்த்து கை காமிக்கிறாங்க, பக்கத்தால் வான்னு சொல்லி. அது எந்திரிச்சு ஒரு கால் விழுந்து கும்பிடுது அம்மா காலில். அம்மா தன்னுடைய வலது காலால் அந்த முண்டத்தை அலங்காம தூக்கி வீசுறாங்க. ஒரு 4 அடி தள்ளி போய் விழுகுது. விழுந்த முண்டம் அது மறைஞ்சு நல்ல ஒரு சுந்தர மனிதனாக ஆண் தெய்வமாக நிற்கிறது. அது கந்தரவனோ எச்சா தெரியாது, ஆண் தெய்வமாக நிற்கின்றது. அது மீண்டும் அம்மாவின் பாவங்களை விழுந்து வணங்கிறது. அம்மா அவர்கள் அதை ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். அடுத்த நொடி அது வானத்தில் மேலெழும்பி செல்கின்றது, விண்ணுலகை நோக்கி. அப்பொழுது சத்தம் போட்டுக்கொண்டே செல்கின்றது, ஆஹா எனக்கு சாப மோசனம் கிடைத்து விட்டது, ஆஹா எனக்கு சாப மோசனம் கிடைத்து விட்டது அப்படின்னு கத்திக்கிட்டே மேல போச்சு. அம்மா என்ன பண்ணாங்க, வாத்தியாரே நடுங்கிட்டு இருக்காரு, அவர் கை பிடிச்சு அந்த வழியிலேயே கூட்டிட்டு வீட்டுல விட்டு போட்டு, தைரியமா இரு, உனக்கு ஒண்ணு இல்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. இப்படி அம்மாதான் ஆதிபராசக்தி, அடிகளாறு தான் ஆதிபராசக்தி அப்படிங்கறதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கின்ற சக்தியில என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி நடந்திருக்குது. நானு திருப்பூர் சக்தி பீடத்தினுடைய கரிக்கோலத்தையும் முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்தையும் முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிறேன், எங்க ஊர்ல நத்தக்காடையூர்ல. அப்ப எனக்கு திருமணம் ஆகல. அப்ப எனக்கு தொழிலும் எதுவும் அமையல. ஏற்கனவே இந்த தொழில் முடிஞ்ச போன பின்னாலதான் நான் கரிக்கோலம் போய் சேர்ந்தேன். இப்ப ஏதோ ஒன்று செஞ்சாகணுமே அப்படிங்கிற நிலையில நான் அன்று இரவு படுக்கும் பொழுது அம்மா வேண்டிக்கிறேன், என்னம்மா நான் உனக்கு மனசார பாடுபட்டேன், எல்லாம் பண்ணேன், எனக்கு நீ ஏதாச்சும் ஒரு பழப்பத்துக்கு வழி இருக்கணும்ல, படிச்சிருந்தா மட்டும் போதுமா, பசங்க இருந்தா மட்டும் போதுமா, சம்பாத்திய புருஷ லட்சணம், ஆனா ஒரு தொழில் வேணுமல்ல, வருமானத்துக்கு வழி வேணுமல்ல, இப்படி பண்ற எப்ப எனக்கு நல்ல காலம் தெரியலையே அப்படின்னு அம்மா வேண்டிக்கிட்டு தூங்கிட்டேன். அன்னைக்கு இரவே நான் 6 மாசம் வேலை செய்த கரிக்கோலம்மா அது முன்னால நிக்குது. முன்னால நான் அதை பார்த்தோன்னே, அம்மா எப்பமா எனக்கு நல்ல காலம், எப்பமா நல்ல காலம் கேட்கறேன். உடனே அவனுடைய கண்ணு 2ம் திறந்து டார்ச் லைட் மாதிரி வெளிச்சம் மேல அடிக்குது. அடுத்த செகண்ட் அதனுடைய வலது கையை விரிச்சு போய் 5ன்னு காமிக்குது. நான் என்னமா 5ன்னு காமிக்கிறீங்க, என்ன அர்த்தம், 5 நாளா 5 மாசமா 5 வருஷமா அப்படிங்கிறேன். உடனே அந்த விக்கிரகம் மறைஞ்சு அந்த இடத்துல அடிகளார் நிக்கிறாங்க. அது உருமாறுது, அந்த விக்கிரகம் அடிகளார உருமாறுது. இப்ப அடிகளார் பேசுறாங்க என்கிட்ட, டேய் மகனே கவலைப்படாதடா, 5 மாசம் தான்டா, 5 மாசம் முன்னால நீ நல்லா இருப்பியடா அப்படின்னு அம்மா சொல்லிட்டு மறுபடியும் விக்கிரமா மாறிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது, ஆடா அந்த சிலையா இருக்கிற ஆதிபராசக்தி அம்மா தான் அடிகளாரா, அப்ப அடிகளாரு தான் ஆதிபராசக்தியா, இத்தனை நாள் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நானு வருத்தப்பட்டேன். அதுல இருந்துதான் நாம அடிகளார நாம் ஆதிபராசக்தின் அவதாரமா கும்பிட ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு அப்பத்தான் அது உணர்த்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில எல்லாம் சக்தி ஒளியிலையும் அடிகளார் தான் ஆதிபராசக்தி அப்படின்னு அடிகளார் பெருமை பற்றி எழுதின கட்டுரைகளை எதுவுமே வரவில்லை. கருவறையம்மா பற்றி தான் இருக்கு, ஆதிபராசக்தியும் மொட்டையாத்தான் எழுதுவாங்களா ஒழிய அடிகளார் சாமி பற்றி பெருசா எதுவுமே எழுத மாட்டாங்க. அப்படி இருந்த காலகட்டத்துல அம்மாவை எங்களை போன்ற எளியவர்களுக்கும் அறிவிலிகளுக்கும் காட்சி கொடுத்து இந்த மாதிரி அனுபவங்களை கொடுத்து தான் யார் என்பதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினார்கள். சக்தியில மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நேற்று இந்த பையனுடைய கதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். திருப்பூர் சக்தி பீடம் போய் சேர்ந்த அந்த பையன் 1.5 வருஷம் அங்க இருந்தான். அவனுக்கு என்ன வேலைங்க, சக்தி பீடத்துல தலைமை பூசாரி. காலையில 3 மணிக்குள்ள எந்திரிச்சு
கோவிலை கூட்டி பெருக்கி அவ்வளோ தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி விட்டு அம்மாளுக்கு அபிஷேகம் பண்றது, ஆராதனை பண்றது, அலங்காரம் பண்றது. அப்புறம் காலையில் வர்ற பக்தருக்கெல்லாம் தீபாரம்பணி தரிசனம் வைக்கிறது. மற்ற நேரங்களில் சக்தி படத்துக்கு வர்ற சக்திகளுக்கு 108 படிக்கிறது எப்படி, அலங்காரம் செய்யறது எப்படி, மன்ற வழிபாடு செய்யறது எப்படி, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. போன ஜென்மத்துல எதெல்லாம் செய்யாம இருந்தானுங்களோ அதையெல்லாம் இப்ப செஞ்சானுங்க, குறைவர செஞ்சான். சரி, சோறு கிடைக்காது அப்படின்னு சனீஸ்வரர் சாபம் விட்டாருங்களா, அது நடந்ததுங்க. எப்படின்னா அந்த பீடத்துல இங்க யார் போனாலும் சோறு கிடைக்கும். வெள்ளிக்கிழமனே குறைஞ்சது 500 1000 பேர் சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்க அம்மா முன்னால, கருவறை அம்மா முன்னால 4-5 அண்டாக்கள் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய அண்டாக்கள். அந்த அண்டாக்கள்ல அரிசி பருப்பு எல்லாம் தனித்தனியா பக்தர்கள் கொண்டு வந்து கொட்டுவாங்க. நன்கொடை புஸ்தகத்துல பணமும் அவங்களால முடிஞ்சதை கொடுத்து அதுக்கு ரசீதையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப அந்த அன்னதானத்துக்கு சக்தி பிரசாரில செலவு என்ன அப்படின்னாங்க, கேஸ் மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. அந்த பொறுப்பாளர்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அது சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் உபயமாவே வந்து காசு வாங்க செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார். தினமும் சாதாரணமாவே ஒரு 20-30 பேர் சாப்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு 500 பேருக்கு மேல சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிற அந்த சக்தி பீடத்துல இந்த பையன் மட்டும் சாப்பிடாம பட்டினி இருந்திருக்கானுங்க. எப்படி? இவனுக்கு ஒரு ஈகோ. தன்னை யாராச்சும் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா தான் போய் சாப்பிடுவான். யாரும் கூப்பிடலாம் சாப்பிடாம இருந்துப்பான். இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? இவனே கோவில் பூசாரி, இவன் பார்த்து 4 பேர் சோறு வர்றது போய் இவனை ஒரு கூப்பிடாவுங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அது எப்படி? அதனால கூப்பிடாத நாளெல்லாம் இவன் சாப்பிடாம இருந்திருக்கானு. அந்த வகையில அந்த சனீஸ்வரன் கொடுத்து சாப்பிடாம ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அந்த நேரங்கள்ல நானுங்க 4 தடவை போயிருக்கிறேன். ஆனா ஒரு தடவை கூட இவன் வந்து இப்படி இருக்கிறாங்க எனக்கும் தெரியாது. அதனால நான் போய் தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். இந்த வரலாறு சொல்லும்போதுதான் இப்படி சொன்னா எனக்கு பொக்குன்னு போச்சு. இந்த 1.5 வருஷம் முடிஞ்ச பின்னால அம்மாவுக்கு வந்து உத்தரவு வந்தது, மருவத்தூர் வான்னு சொல்லி. மருவத்தூர் வந்தானுங்க. அம்மா சொன்னாங்க, நீ இப்படி வீட்லயே தங்கிக்கடா, எனக்கு உதவியா இரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. இதோட நிக்கிட்டேங்க, மறுபடியும் பார்ப்போம். ஓம் சக்தி அம்மா எத்தனையோ சித்தாடல்ல பண்றாங்க. ஒரு ஏழை பக்தனுக்கு எப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு வர்றேன். சக்தியில அந்த பையன் அம்மா கிட்ட இருந்தான் 8 வருஷமா. எங்கூர் பையன். கடலூர்ல ஊர்வலம் நடக்குது, பெரிய ஊர்வலம். அந்த பகுதியில கும்பாபிஷேகம். அந்த ஊர்வலத்தை பார்க்கணும்னு இவனு ஆசைப்பட்டான். அதுக்காக அம்மாட்ட போய் அனுமதி கேட்கறதுக்காக இவன் அம்மா வீட்டுல வேலைக்கு இருந்தான். அம்மாவோடைய கைத்தெடிவேன். அம்மா போறவக்கெல்லாம் போவான். அம்மா வாக்கிங் போறப்பவும் கூட துணைக்கு போவான். அந்த மாதிரி ஆளு. அப்படி இருக்கும் பொழுது அம்மாட்ட அனுமதி வாங்குறதுக்காக போய் அம்மா பாதத்துல விழுந்து, அம்மா கடலூர் அப்படின்னா அப்படின்னு வாய் எடுத்தனையுமே அம்மா முந்திக்கிட்டு, நான் போயிட்டு வர்றேன், நீ இங்கிருந்து வீட்டை பார்த்துக்க அப்படின்ட்டான். அவனு பொக்குன்னு போச்சு. என்னடா இது, இவ்வளவு பெரிய ஊரம் நடக்க போகுது, மருவத்தூரே திரண்டாங்க போகுது, உலகமே அங்க வருது, நம்ம மட்டும் இங்கயா சே அப்படின்னு நொந்து நூலா போயிட்டான். அதே மாதிரி வீட்டை பார்த்துக்கிட்டா. அம்மா ஆன்மீக பயணம் போயிட்டாங்க கடலூர். எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்த பின்னால அவன் அம்மாட்ட கேட்கறான். அவன் அம்மா ஓய்வா இருக்கும் பொழுது அம்மாவுக்கு கால் அமைக்கி விடுவான். அம்மா வெளியில அந்த சேர் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அம்மா வீட்டுல அவர் மறைச்சாரு, அதுல கோந்துப்பாங்க, கால் அமைக்கி விடுவான். இப்ப கால் அமைக்கி விடுறப்ப அம்மாட்ட கண்டநாயம் எல்லாம் பேசுவான். அம்மாவும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க பொறுமையா. அப்படி இருக்கும் பொழுது அவன் அதை கேக்குற, ஏமா நான் ஒரு சின்ன பையன் கடலூர் உருவத்தை போகணும்னு ஆசைப்பட்டு வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு வந்தா, நான் போயிட்டு வரேன், நீ ஊட்ட பார்த்துக்குன்னு சொல்லி விட்டு போட்டு போயிட்ட, நியாயமா நீ பண்ணது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அம்மா, டேய் உன் பிரச்சனை என்ன சொல்லு, நேரடியாக விஷயத்துக்கு வா அப்படின்னு. கடலூர் ஊர்வலத்தை நான் பார்க்கணும். அப்படியா, அவ்வளவுதானே, சரி ஊர்வலத்தை மட்டும் பார்த்தா போதுமா, ஊர்வலத்துல என்னையும் பார்க்கணுமா? அதுக்கு அவன் சொல்றா,
உன்னத்தான் தினம் பார்த்துட்டு இருக்கிறமே, உன்ன எதுக்கு பார்க்கும்? ஊர்வலத்தை மட்டும் காமி போதும். டேய் மறுபடியும் கேக்குறேன், ஊர்வலத்தை மட்டும் பார்த்தா போதுமா, ஊர்வலத்துல என்னையும் பார்க்கணுமா மேடையில? அதாம்மா சொல்லிட்டேன், தினம் பார்த்துட்டு இருக்கணும்ல, ஊர்வலத்தை மட்டும் காமி. 3வது தடவை இதே கேள்வி கேட்கறாங்க, 3வது தடவை இதே பதில்தான் சொல்றான். அடுத்த செகண்ட் அம்மா என்ன பண்ணாங்க, அவன் மூஞ்சிக்கு முன்னால ஒரு சொடக்கு போட்டாங்க தன் விரலால். அடுத்த செகண்ட் அவன் கடலூர் ஊர்வலத்துல அப்படியே அந்த செவ்வாடை வெள்ளத்துல அப்படியே போயிட்டு இருக்கிறான் நசுங்கிக்கிட்டு, வேர்த்து ஊர்த்து. ஓம் சக்தி பராசக்தி பயங்கரமான கூட்டம், பல லட்சக்கணக்கான பக்தர்கள். அம்மாவுடைய தரிசன மேடை வந்துருச்சு. தரிசன மேடை திரும்பி பார்த்து கும்பிடுறா, அம்மாவை தவிர பாக்கி எல்லாரும் இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வந்திருக்க வேண்டிய அந்த இருக்கை மட்டும் காலியாக இருக்கிறது, சிம்மாசனம். திருமதி அம்மா இருக்கிறாங்க, பாதுகாவலர்களா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, அம்மா மட்டும் காணோம். என்னது தரிசன மேடையில் அம்மாவை காணாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஊர்வலத்தை அந்த மேடை தாண்டி போன பின்னால மறுபடியும் அம்மா ஒரு சொடக்கு போடுறாங்க, அந்த சத்தம் கேட்குது. இப்ப மறுபடியும் இங்க அம்மா முன்னாலும் இருக்கிறான். என்னமா அது மேடையில் உங்களை காணா? டேய் பத்தியா தகராறு பண்ற, நான் தான் முதலே கேட்டேன்ல, ஊர்வலத்துல என்ன பார்க்கணுமா, ஊர்வலத்தை மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? ஊர்வலத்தை மட்டும் பார்த்தா போதும், உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். இப்ப தகராறு பண்றையே அப்படின்னு. அடுத்து அதுக்கு அப்படியாமா, எனக்கு தெரியாம போச்சுமா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு கண் கலங்குறான். உடனே அம்மா சொல்றாங்க, டே டே ஒன்னும் வருத்தப்படாதரா, நீ ஊர்வலத்துல பல லட்சக்கணக்கான பக்தர்களை பார்த்தே அல்லவா? ஆமா அம்மா, அந்த பக்தருடைய ஒவ்வொரு ஆன்மாவிலும் நான் இருக்கிறேன். எனவே அந்த பக்தர்களை தரிசனம் செய்ததே என்னை தரிசனம் செய்வதற்கு சமம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. சக்தியில் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில மனித மனங்களை அருளாளர்கள் எப்படி டியூன் பண்றாங்க அப்படின்னு பத்தி பேசலாங்களா? யோகி யுத்தேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு மகான் வட இந்தியாவில் வாழ்ந்தாருங்க. அவருடைய வரலாறு புத்தகம் கடையில கிடைக்கும், வாங்கி படிச்சீங்கன்னு தெரியாதுல. அதுல அவர் சொல்றாருங்க, ஒரு முறை அவங்க ஆசிரமத்துல இவங்கள காலிஃபிளவர் பயிரிட்டு அதுல பெரிய பூவா ஒரு 7 பூ பயிராகி வந்திருக்குது. அதை அறுவடை செஞ்சு கொண்டுகிட்டு வந்து யுத்தேஸ்வரருடைய படுக்கை வந்துங்க முதல் மாடியில் இருக்குது. அந்த முதல் மாடியில அவருடைய கட்டளைங்கெல்லாம் அந்த 7 பூவே அடுக்கி வச்சிடறாரு. அன்று மாலை யுத்தேஸ்வரருடைய குருதேவர் என்னுடைய சீடர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வாக்கிங் செல்கிறார். ஆசிரமத்தை விட்டு ஒரு 2 மைல் தூரம் நடந்து போறாங்க, ஒரு ஆற்றங்கரை பகுதி. அப்படி போகும் பொழுது பாதி தூரம் சென்றவுடன் குருதேவர் கேட்கிறார் யுத்தேஸ்வரரை பார்த்து, ஆசிரமத்தின் எல்லா கதவுகளையும் நல்ல முறையில் பூட்டி விட்டு வந்தீர்களா, செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கிறார். உடனே யுத்தேஸ்வரர், இல்லைங்க குருதேவா, நான் இந்த பின்பக்க கதவை பூட்டாம தான் வந்துட்டேன், மறந்துட்டேன், இப்போ ஓடி போய் பூட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். வேண்டாம் வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வாக்கிங் முடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா எதுவும் திருட்டு போகல. ஆனா இந்த யுத்தேஸ்வரருடைய படுக்கைக்கு கீழே காலிஃபிளவர் வச்சிருந்தாங்களே 7 பூ, அதுல 1 மட்டும் காணோம், யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு திருத்தன்னு முடிக்கும் பொழுது குருதேவ விளக்கம் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் தான் இந்த வேலையை செஞ்சேன், எப்படின்னு கேளுங்கன்னு சொல்றாரு. அது வீடியோ மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதாவது இவங்க 2 மைல் தூரம் ஆசிரமத்தை விட்டு விலகி போன பின்னால் இந்த ஆசிரமத்திற்கு அருகில் அந்த மாலை நேரம் ஒரு தொழிலாளி வர்றார். அவருடைய வேலை முடிச்சுட்டு விவசாய கூலி தொழிலாளி வருகிறார். அவர் நேர்மையானவர், திருடர் அல்ல. ஆனா குருதேவர் என்ன செய்யறாரு, அவருடைய மனதை 2 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு அங்க இருந்துகிட்ட ரிமோட் பண்றாரு, கண்ட்ரோல் பண்றாரு. அதை டியூன் பண்ண உடனேயுமே அந்த தொழிலாளிக்கு ஆசிரமத்துக்குள்ள போய் பார்க்கலாங்கிற எண்ணம் வருது. ஆசிரமத்துக்கு நுழைஞ்சு எல்லாம் பாக்குறாரு. பின்பக்க பக்கம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது, பின்பக்கம் வர்றாரு. கதவை தள்ளி பார்க்கலாம்னு நினைக்கிற கதவை திறந்தே கிடக்குது. சரி உள்ள போய் பார்க்கலாம், உள்ள போறாரு. முதல் மாடிக்கு போலாம்னு முதல் மாடிக்கு போறாரு.
அங்க போய் அந்த யுத்தேசனுடைய கட்டளை பக்கத்துல போய் பாக்குறாரு. அந்த கட்டல் மேல யுத்தேசனுடைய விலையுயர்ந்த கைக்கடியாரம், அது போக கணிசமான அளவு பணம் எல்லாம் இருக்குதுங்க. ஆனா அவர் அதெல்லாம் எதுவும் எடுக்கல, தொடல. கட்டல் கடிக்கு பாக்குறாரு, காலிஃபிளவர் 7 இருக்குது. ஆனா அதுல ஒன்ன மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு வந்த வழியே இறங்கி திரும்பி போயிடுறாரு. இதை குருதேவர் சொல்கிறார், நான் தான் இந்த மாதிரி செஞ்சேன். அப்படி எப்பேற்பட்ட மனிதனையும் அல்லது உயிர்களையும், அது எந்த உயிரை வேணாலும் இருக்கலாம், யோகியினால் அவர்களை டியூன் செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்றார். அது பின்னால் இவர்களும் அதை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு யோகியினாலேயே அந்த மாதிரி விஷயமெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா, அம்மா அவதார தெய்வம், எதை வேணாலும் செய்வாங்க இல்லைங்களா? மனித மனங்களை மாற்றுவதெல்லாம் அம்மாவுக்கு செகண்ட்ல செஞ்சிருவாங்க, எங்க அம்மா மாத்தின மாதிரி. அதனால சக்திகளை அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த அம்மா வீட்டுக்கு வந்த எங்க ஒரு பையன் அங்க செட்டில் ஆயிட்டான். அம்மாவுக்கு அவன் சொன்ன எடுபிடி வேலைகள்லாம் செய்து கொண்டு இருக்கின்றான். அப்ப அவனுக்கு படுக்க அம்மா பெட்ரூமுக்கு வெளியே கதவு ஓரமா படுக்க விரிச்சு பார்த்து அம்மா கூப்பிட்டாங்கன்னா உள்ள போய் என்னமா வேணும்னு சொல்லி வேணுங்கிற சொன்ன வேலையை செய்வான். அப்படி இருக்கும் பொழுது அவன் பகல் அம்மாவுக்கு கால் அமைக்க விடுவான் இல்லைங்களா? அம்மா வீட்டுக்கு போனவனால அந்த 3-4 மணி வாக்குல எல்லாம் அங்க கால் அமைக்க விடுவான். அப்படி அப்ப நிறைய கேள்விகள்லாம் அம்மாட்ட கேட்பான், அரட்டை அடிப்பா, அம்மால அவங்களோட பேசுவாங்க. அப்ப ஒரு இடம் அவன் கேட்கிறான், ஏனுங்கம்மா எனக்கு ஒரு ஆசை என்றா சொல்லு. சரி, நீங்க எப்ப பார்த்தாலும் 4 முளை வேட்டி, ஒரு அரக்கை சட்டை, கையில எல்லாம் எதுவும் போட்டுக்கிறதும் இல்ல, கழுத்துல நகையில எதுவும் போட்டுக்கிறதும் இல்ல, காலுக்கு செருப்பும் போடுறது இல்ல, ரொம்ப எளிமையாவே இருக்கிறீங்களே, இது எனக்கு பிடிக்கல. நீங்க ஒரே ஒரு நாள் எனக்காக ஒரே ஒரு தடவை நான் கேட்கற மாதிரி தரிசனம் கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறான். எப்படா உனக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. மா, நீங்க நல்ல விலையுயர்ந்த பட்டு வேட்டி கட்டிக்குங்க. சரிடா கட்டிக்கிறேன். நல்ல பட்டு சட்டை போட்டுக்குங்க. சரிடா போட்டுக்கிறேன். கழுத்துல நல்லா தடிமனான மைனர் செயின் ஒண்ணு போட்டுக்குங்க. சரிடா போட்டுக்கிறேன். ஒரு கையில விலையுயர்ந்த வாட்ச், ஃபாரின் வாட்ச் கட்டிக்குங்க. சரிடா. இன்னொரு கையில பிரேஸ்லெட் போட்டுக்குங்க. சரிடா. கால்ல விலையுயர்ந்த செருப்பு ஒண்ணு போட்டுக்குங்க. சரிடா. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எனக்கு தரிசனம் கொடுங்கம்மா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அப்படிங்கிறான். உடனே அம்மா சொல்றாங்க, அவ்வளவுதான்டா, வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புற்று மண்டபத்துல அந்த வடகிழக்கு மூலையில இருக்கிற தூண் இருக்குது பார், அங்க நின்னுகிட்டு இரு, என்ன கவனி, நீ கேட்ட மாதிரிதான் அதிகமாவே சர்வ அலங்காரத்தோட உனக்கு நான் காட்சி கொடுக்குறேன்டா அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா இவனை ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புற்று மண்டபத்துல அம்மா சொன்ன தூணடி நின்றுக்கிட்டான். வேண்டுதலுக்கு ஒரு பாடுறாங்களா, மின்னும் போய்க்கலாம், அது பாடி அம்மா உள்ள போய் அந்த வேப்பலை எடுத்துக்கிட்டு பின்பக்கமாவே அர்த்த மண்டபத்தை தாண்டி வெளியே வந்த உடனே டப்புன்னு திரும்புவாங்க. அதே மாதிரி திரும்புறாங்க. அப்படி திரும்பும் பொழுது அதுவரை அடிகளாராக காட்சி அளித்த அம்மா அப்படி திரும்பும்போது சக்குன்னு சாத் ஆதிவர சக்தியா காட்சி கொடுக்குது. தலையில கிரீடம், கையில சூளம், மிக விலையுயர்ந்த பட்டு சேலை, பலவிதமான ஆபரணங்கள், நவரத்ன ஆபரணங்கள், வைர வைடூரியங்கள், கையில பலவிதமான ஆபரணங்கள், வளையல் அந்த மாதிரி ஆபரணங்கள், காலில் கொலுசு தண்டை, இந்த மாதிரி ஆபரணங்கள், அப்படியே சர்வ அலங்காரத்தோட அம்மா அவனை பார்த்து ஒரு சிரிக்குது. அவ்வளவுதானு. அதை பார்த்து அப்படியே கிருன்னு தலை சுத்தி மயங்கி கீழே விழுந்துட்டானு. உடனே அங்க இருக்கிற நம்ம செக்யூரிட்டி எல்லாம் அவனுக்கு கொண்டு ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. அப்புறம் அம்மா சுத்து பூசையை முடிச்சுட்டு பாத பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் செக்யூரிட்டியில கூப்பிட்டு, எங்க அந்த பையன் அப்படின்னு, அவனை கொண்டு ஹாஸ்பிட்டல் போட்டுங்க. ஹாஸ்பிட்டல் போட்டீங்களா, போய் தூக்கிட்டு வாங்கடா அவனை இங்க. 4 பேர் போய் தூக்கிட்டு வந்தாங்க. எப்படி தெரியுங்களா, அப்ப இருந்தா மழை காலத்துல லாரியில போட்ட தவக்கலை எப்படி தொங்குங்க தவளை, அந்த மாதிரி கைகாலெல்லாம் தொங்கி போய் உணர்வே இல்லாம உயிர் மட்டும் இருக்குது, உணர்வு இல்லை, கண்ணெல்லாம் நெட்டி போய் இருக்கிறான். 2 பேர் அவனை தோள்பட்டை முட்டு கொடுத்து ஆளுக்கு வரப்பா நின்று அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து அம்மா மேல நிறுத்துறாங்க. அம்மா என்ன திரும்ப செஞ்சாங்க,
இப்பவுமே அந்த சிகப்பு சாலை போத்திருப்பாங்களா அந்த அல்கூடத்துல, அந்த சால்வைன்னு எடுத்து முன்னால இந்த ஒரு விசிறாங்க, அவ்வளவுதான். 6 செகண்ட் அவன் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டானுங்க. வந்தானே அவ என்னமா இப்படி பண்ணி போட்டீங்க, நான் இந்த மாதிரி அம்மா காட்சி கேட்டேன், தப்புத்தாம்மா என்ன மன்னிச்சுக்குமா அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா விளக்கம் சொல்றாங்க, இந்த ஆலயத்திற்கு வர்ற பக்தர்கள் பெரும்பாலும் ஏழைகள். அவர்கள் முன்னால நான் நீ சொல்ற மாதிரி நான் ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்க என்னை பத்தி என்னடா நினைப்பாங்க, அதனாலதான் நான் எப்பவுமே எளிமையா இருக்கிறேன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஆமாம்மா நீங்க சொல்றதாம்மா கரெக்டு, நான் கேட்ட தப்புத்தாம்மா மன்னிச்சுக்குமா சொல்லி உளுந்து முட்டு போயிட்டான். அடுத்த சக்தியில மறுபடியும் ஒரு தடவை அம்மாட்ட கேக்குறான், அம்மா என்ன உடம்பு பாத்தீங்களா, இந்த வெண்குஷ்டம் எவ்வளவு அசிங்கமா இருக்குது, யாருமே என் கூட பழக மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா யாருமே இல்லைங்கம்மா, என் கூட பேசுறக்க கூச்சப்படுறாங்க, எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்குதுங்களாம்மா, நீங்க நினைச்சா அந்த வியாதி மாற்ற முடியாதம்மா, ஏமா என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஏதாச்சும் மருந்து சொல்லுங்கம்மா அப்படிங்கிறான். அம்மா சொல்றாங்க, இல்லடா நான் நினைச்சா இப்பவே ஒரு செகண்ட்ல உங்களுடைய வியாதியை மாத்திடுவேன், அப்புறம் மாத்துங்க, நீங்க எனக்கு பாத்துட்டு தான் இருக்கிறீங்க, அப்புறம் மாற மாட்டேங்கிற அப்படியே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். அம்மா சொல்றாங்க, அப்படி இல்லடா நான் நினைக்கணும், உனக்கு இந்த வியாதி மாறணும் போக நினைக்கணும், அப்பதான்டா அது போகும், நினைங்க ஆனா வேண்டாங்கிற அப்படிங்கிறான். அம்மா சொல்றாங்க, அப்படி வரல சொல்ற அப்படிங்கும் பொழுது மறுபடியும் இடமறிச்சு எனக்கு மருந்து சொல்லுங்க அப்படிங்கிறான். அம்மா மருந்தா மருந்து சொன்னா செஞ்சிருவியாடா அப்படின்னு. ஏன் செய்ய முடியாது, நீங்க சொல்லுங்க செய்ய முடியுதா இல்லையா, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன், நீங்களே ஏன் முதல்ல முடியும்னு சொல்றீங்க அப்படிங்கிறான். சரிடா அப்படின்ட்டு அம்மா மருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விறகு அடுப்பு வச்சு விறகு வச்சு எரிக்கிற அடுப்புள்ள வீடு, அந்த அடுப்புக்கு மேல சமையல் கட்டுல ஒட்டடை படைஞ்சிருக்கும் அல்லவா, அந்த ஒட்டடை சேகரம் பண்ணிக்கும், அதை கொண்டுகிட்டு வேப்பெண்ணெயில கலந்து உங்களோட திரேகம் பூரா பூசிக்கிட்டே நல்லா போயிருந்தா. சரிங்கம்மா இது நான் செஞ்சிடணுங்கம்மா அப்படின்ட்டு இவனுமே அவனுடைய 2 வீலர் வண்டி எடுத்துக்கிட்டுங்க இந்த மருவத்தூர் சுத்தி இருக்கிற 30 கிலோமீட்டரும் வீடு வீடா போய் பாக்குறாங்க. எங்கேயுமே இல்ல. காரணம் அது வரைக்கும் எல்லாம் விறகடுப்பத்தை உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அம்மாவும் சொல்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாலேயே அரசாங்கம் அத்தனை பேர்த்துக்குமே இலவச கேஸ் அடுப்பு கொடுத்துருச்சுங்க, எல்பிஜி கேஸ். அதனால எந்த வீட்லயும் விறகடுப்பு இல்லை. ஹோட்டல்ல விறகு பயன்படுத்துறாங்க, ஆனா அதை எடுக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டாங்க. அதனால இவன் மூஞ்சி தொங்க போட்டு அம்மா நீங்க சொன்ன மாதிரி கிடைக்கலீங்கம்மா, அது எல்லாம் மாறி போச்சுங்கம்மா. நான் தான் முதலே சொன்னல வேண்டான்னு சொல்லி, உடனே வேணுங்கிறான். மறுபடியும் கேட்க, அதை விடுங்கம்மா வேற மருந்து சொல்லுங்க நான் செஞ்சு பாக்குறேன். ஓ அதை மட்டும் செஞ்சிருவியா, நீங்க சொல்லுங்கம்மா செய்யறனா இல்லைங்கிறது எம்படப்பாடு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். சரி நம்ம மறுபடியும் சொல்றாங்க, சரிடா தோட்டத்துல தேங்காய் பருப்பு காய வைக்கிறோம்ல, அதுல முத்தன தேங்காயை எடுத்துக்கோ, அதெல்லாம் பொறுக்கி தனியா காய வை. அது நல்ல வெயில காய காய தானே எண்ணெய் உருகி உள்ளுக்குள் நிக்கி சுரந்து நிக்கி அந்த எண்ணெயை சேகரம் பண்ணி வச்சுக்கோ. ஒரு 100 மில்லி சேர்ந்த பண்ணால பச்சரிசி மாவு அதுக்குள்ள கலந்து உடம்பு பூரா பூசிக்கடா நல்லா போகும். அம்மா இதை நான் செஞ்சிடணும், இது ஈஸியான வேலை தானே, இதை செஞ்சிடணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தோட்டத்துக்கு போய் செய்யறா. முத்தின தேங்காயெல்லாம் பொறுக்கி வச்சு அதை காய வச்சு அந்த எண்ணெய் அதே மாதிரி சுரந்துருங்க அம்மா சொன்ன மாதிரியே. அதுல ஒரு சேகரம் பண்ணி வச்சுட்டு ஒரு 50 மில்லி பக்கமா சேர்ந்துருச்சு, இன்னொரு 50 மில்லி சேரணும். அதுக்காக மேல தேங்காயெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு ஏற்கனவே காஞ்ச தேங்காயெல்லாம் பத்திரப்படுத்திட்டு ஒரு ரூமுக்குள்ள வந்துட்டானுங்க. அம்மா வீட்டுல எங்க இருக்கேன் தோட்டத்தை தங்குறது இல்லையே. அடுத்த நாள் காலையில அந்த தேங்காயில எடுத்து காய் வைக்கிறதுக்காக போகணும் பார்த்தா தோட்டத்துல ஒரு தேங்காய் பருப்பும் இல்லை. எல்லாம் குரங்கு பூந்து தேங்காய் எல்லாம் தூக்கி போயிடுச்சு, அந்த எண்ணெயும் குடிச்சு போட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். அம்மாட்ட மறுபடியும் திரும்பி வந்தா வாடி முகத்தோட அம்மா நீங்க சொன்ன மாதிரி இதையும் என்னால செய்ய முடியலையம்மா, என்ன மன்னிச்சுங்கம்மா, இப்படித்தாம்மா இது நல்லாகு அப்படின்னு அம்மாட்ட கண்ணீர் விடுறான். இப்ப அம்மா சொல்றாங்க, தாதுரா இப்ப நான் நினைச்சா இந்த செகண்ட் டைம் உனக்கு அதை குணப்படுத்திட முடியும், ஆனா அப்படி குணப்படுத்திட்டா நீ உடனே என்னை விட்டு விலகி போயிருவேன், தொடர்ந்து எங்கோட இருக்க முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நல்லாச்சுன்னு வச்சுக்க, தொடர்ந்து நீ எங்கோட இருக்கலாம்டா, உனக்கு எது சௌரியம் அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. இவன் என்னங்கிறா, அம்மா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே எனக்கு புரியலைங்கம்மா அப்படிங்கிறா. டக்குன்னு சொல்ல, எனக்கு அது புரியலைங்கம்மா, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரிய மாட்டேன். அப்படியா, நான் இந்த கேள்வியை கேட்பேன்டா, நீங்க பதில் என்ன தெரியுமா சொல்லணும்,
அம்மா கொஞ்சம் கொஞ்சமா நல்லாயி நான் இப்ப உங்களோட இருக்க மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கேட்கணும். இப்ப புரிஞ்சுட்டா நான் கேள்வி கேட்டுமாடா முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அம்மா அதே மாதிரி கேட்கறாங்க. இது மூலமா நல்லாச்சுன்னா நான் நிரந்தரமா நீ அம்மாவோட இருக்கலாம். உடனே நல்லா ஆயிடுச்சுன்னா அம்மா விட்டு விலகி போயிடணும். எது உனக்கு சரி அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவன் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அம்மா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆகட்டுமா, நான் உங்களோட இருக்கிறேங்கம்மா அப்படிங்கிறான். சரி ரைட் அப்படின்னா இனிமேல் நீ இங்க வீட்டுல தங்க வேண்டாம், தோட்டத்துல போய் தங்கிக்க. நம்ம தோட்டத்துல அங்க தோட்டத்துலயுமே நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குல்லவா, அங்க தங்கிக்க. அங்க நிறைய மாடுகள் இருக்கு அல்லவா, நானே போய் பார்த்துருக்கேனுங்க. 200 மாடுகள் பக்கமா இருக்குதுங்க. அந்த மாட்டினுடைய மூச்சு காத்து மேல படணும். அதாவது மாட்டு மூத்தரம், அது போற சாணி, அந்த மாட்டு உடம்புல இருந்த வாசம், இதெல்லாம் மேல படப்பட இந்த வியாதி தானே குணமாயிரு. இதுக்கு மருந்தெல்லாம் அவசியமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சரி அடுத்த நாள் இவன் தோட்டத்துக்குடி போயிட்டான். அங்க போன பின்னால ஒரு சில மாதங்கள்லயே அம்மா சொன்ன மாதிரி அந்த வியாதி அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. முல்ல நான் அவனை பேட்டி காணும் பொழுது அவன் முகத்துல 90% கியூர் ஆயிடுச்சுங்க. உடம்புல மட்டும்தான் இருந்தது, முகத்துல 90% கியூர் ஆயிடுச்சுங்க. அந்த கண்டிஷன்ல அவன் இருந்தான். அப்படி இருக்கும் பொழுதுங்க அவனும் அவங்க அம்மாவை பார்க்க பாத வச்சுக்குள்ள போனாங்க. அவங்க போய் 3 பிரச்சனைகளை அம்மாட்ட சொன்னாங்க. அம்மா, எங்க குடும்பத்துல 3 பிரச்சனை இருக்குதுங்கம்மா. ஒண்ணு, எங்க வீட்டுக்காரரு ரோடு கான்ட்ராக்ட் வேலை செய்யறாரு, அரசாங்க கான்ட்ராக்ட். அதுல வேலை முடிஞ்ச பில்லுகளுக்கெல்லாம் பணம் மாறாம 40 லட்சம் ரூபாய் பெண்டிங் இருக்குதும்மா. அதுக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குதுங்கம்மா. அந்த கேஸ் எங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகி பணம் மாறணுங்கம்மா. அடுத்தது, எங்க பங்காளிகள்லாம் எங்களோட விரோதப்பட்டுக்கிட்டு யாரும் எங்க வீட்டுக்கு வர்றதும் இல்லை போறதும் இல்லைங்கம்மா. அந்த மாதிரி இருக்குதுங்கம்மா. 3வது, எங்களுடைய சொத்தை, அதாவது இந்த பையனுடைய தாத்தனுடைய வீட்டை இந்த பையனுடைய அத்தைக்காரி வஞ்சகமா எழுதி வாங்கிட்டாங்கம்மா. அதனால அந்த வீடு எங்களுக்கு வந்து சேரணும். இப்படின்னு 3 பிரச்சனைகள் அம்மா சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க, அது என்ன பெரிய விஷயம், உன்னோட குலதெய்வத்தை கும்பிட எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் தானே எல்லாம் வந்துடும் அப்படின்னு. இவங்க என்னங்க குலதெய்வமா? அம்மா நாங்க உங்களை தான் குலதெய்வமா கும்பிடுறோம் அப்படின்னு. அம்மா சொல்ல, நான் உனக்கு குலதெய்வம் இல்லையே, உனக்கும் தனியா குலதெய்வம் இருக்குது, நீ அதை கும்பிடணும். அம்மா அது யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்கம்மா, நான் விவரம் தெரிஞ்சனாலும் உங்களை தான் குலதெய்வமா கும்பிட்டு இருக்கிறேன். அப்படி இல்ல உனக்கு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் நீ கும்பிடணும். சரி, நீ ஊருக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த தடவை உன் குலதெய்வம் யாருன்னு சொல்றேன், அப்புறம் நீ கும்பிடலாம் அப்படி சொல்லி அம்மா அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து அம்மாவை பாக்குறாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, உன்னுடைய குலதெய்வம் உன் மீது மிகவும் கோபமாக இருக்கிறது, அதனால நான் யார் அப்படிங்கறத உனக்கு காமிச்சு கொடுக்க வேண்டாம்னு அது சொல்லுது. அது நான் என்ன பண்ணிட்டு, நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போயிட்டு அடுத்த முறை வா சொல்ற அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு வர்றாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க ஒரு உபாயம் என்ன அப்படின்னா, நீ வீட்டுக்கு போய் வீட்டை மொழிகி விட்டு, அதாவது வீட்டை சுத்தம் பண்ணி நடு வீட்டுல விளக்கேத்தி படையல் போட்டு தலைவாழையில போட்டு படையல் போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு பண்ணி வச்சு நீங்க எல்லாரும் அந்த விளக்கு முன்னால் நின்று என்னுடைய மூலமந்திரம் சொல்லி, என்னுடைய குலதெய்வமே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க எங்க இருக்கிறீங்க என்ன அப்படிங்கிற எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அதன் காரணமா இத்தனை நாளா நாங்க உங்களை கும்பிடாம இருந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு நீங்க யார் அப்படிங்கிறத அம்மா எங்களுக்கு காட்டி கொடுக்கற மாதிரி அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிட்டு மன்னிப்பு கேட்டு எல்லாரும் நெடு குளிந்து கும்பிடணும் விளக்கு முன்னால அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரிங்கம்மா விட்டு இவங்க வீட்டுல வந்து அதே மாதிரி செஞ்சு மன்னிப்பும் கேட்டாங்க. கேட்டு முடிச்ச பின்னால அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அம்மாட்ட வந்தாங்க. அம்மா சொன்னாங்க, உன்னுடைய குலதெய்வம் யார் என்பது கருவையில துண்டு செய்யறாரு வச்சராபாளையத்தார், அவருக்கு தெரியும், அவரை போய் கேளு அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லி அவர் இங்கதான் கேட்டுக்கலான்னு நம்ம பையனுமே அவரை பல தடவை முயற்சி பண்ணி கேட்டாலும் அவர் இதா சொல்ற அதா சொல்றன்னு 1 வருஷம் ஆகி போச்சு. 1 வருஷமா அவரு பேட்டி கொடுக்கவே இல்லை. ஒரு முறை அம்மா வீட்டுக்கு பௌர்ணமி அன்னைக்கு திருஷ்டி கழிக்க அவர் வந்தாரு. அவருக்கு உதவியா இவனும் வேலை செஞ்சான். அவர் எல்லா வேலையும் முடிச்சு கிளம்புறப்ப புடிச்சுட்டு என்னங்க ஐயா சக்தி இப்படி பண்றீங்க, நானும் 1 வருஷம் உங்களை கேட்டிருக்கிறேன், நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க, தயவு செஞ்சு இன்னைக்காவது சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறான். உடனே அவர் சொல்றாரு, தம்பி எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு உட்கார் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய குலதெய்வம்
என்னுடைய காவல் தெய்வம். உன்னுடைய குலதெய்வத்தின் பெயர் வீரமா கன்னி. இது எனக்கு எப்படி தெரியும் சொல்றியா? அம்மா தான் சொன்னாங்க. இப்ப அம்மா அவனுடைய வரலாற்றெல்லாம் சொல்லி இப்படி நீ கேப்ப சில ஆண்டுகள் கழித்து இப்ப அவங்க சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாலேயே உன்னுடைய குலதெய்வத்தின் வரலாறு என்ன அப்படின்னா, பல நூறாண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய மூதாதையர்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வேறொரு எதிரி நாட்டின் மீது படையெடுத்து சென்றார்கள். அப்படி போகும் பொழுது அவர்கள் குலத்தில் உதித்த வாரிசான ஒரு இளம் பெண், வயது வந்த இளம் பெண், அந்த பெண்ணை தகுந்த பாதுகாவலர் பொறுப்பை விட்டு சென்றார்கள். இவர்கள் அங்கு போய் போரில் ஜெயித்து விட்டு வெற்றியோடு ஆர்ப்பாட்டமாக திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இரவு நேரம். இதை அறியாத இந்த பெண்ணின் பாதுகாவலர்கள் எதிரிதான் இவர்களை முறியடித்து விட்டு நம் நாட்டை நோக்கி வருகின்றான், அப்படி வந்தால் இந்த பெண்ணை சின்னாவனப்படுத்தி விடுவான் என பயந்து அவர் எல்லோரும் அவசரமாக ஒரு தீக்குழியை தயார் செய்து அதில் அந்த பெண்ணை இறக்கி விட்டு விட்டார்கள். இவர்களும் அதுக்குள் இறங்கி எல்லோரும் சாம்பலாக போகிறார்கள். அந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த இவர்களுடைய குலத்தினர் எல்லாம் அருகில் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். ஆனால் அந்த தீயில் இறங்கிய அந்த பெண் மட்டும் சாம்பலாகிவிட்டது. எல்லோரும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தீயில் சாம்பலாகி எரிந்து போன அந்த பெண் அப்படியே தெய்வமாக மேலே எழுந்து வருகின்றது அந்த தீயில் இருந்து. அப்பொழுது பேசுகிறது, யாரும் வருத்தப்பட வேண்டாம், எல்லாம் விதிப்படி நடந்தது. எனக்கு நான் இன்றிலிருந்து உங்களுக்கு குலதெய்வமாக செயல்படுவேன். நீங்கள் எனக்கு இந்த இடத்தில் இந்த மாதிரி கோயில் கட்டி என்னென்ன பூஜை முறைகளை செய்து வாருங்கள். நீங்கள் என்னை ஆராதிக்கும் வரை, ஆராதனை செய்யும் வரை நான் உங்களையும் உங்கள் குலத்தையும் நான் நல்ல முறையில் பாதுகாப்பேன். எப்பொழுது நீங்கள் என்னை உதாசீனப்படுத்தி எனக்கு பூஜை செய்யாமல் புறக்கணிக்கின்றீர்களோ அன்று முதல் நானே நம்முடைய குலத்தை வேரோடு கருவிருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சுக்கலாம். அந்த குலதெய்வத்தின் பெயர் தான் வீரமா கன்னி. அந்த குலதெய்வம் உனக்கு குலதெய்வம், எனக்கு காவல் தெய்வமா இருக்குது அப்படின்னு அவரு அந்த வரலாறு சொன்னாரு. சொல்லிட்டு மேலும் சொல்லுகிறார், இந்த குலதெய்வம் எப்படி எங்களுக்கு சக்தியிலே எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சக்தியில நேத்து இந்த பையனுடைய கதை போய் சொல்லிட்டு இருந்தேன், அதுல உங்களுக்கு சில சந்தேகம் எல்லாம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த குலதெய்வம் ஏன் அவங்கள விரோதம் பண்ணிச்சு, குலதெய்வத்தை அவங்களுக்கு எப்படி விரோதம் வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இந்த வீரமாகனி குலதெய்வமா வந்த பின்னால அவங்களுடைய குலம் நல்ல முறையில் வளர்ந்தது, நல்ல செல்வம் செல்வாக்கு எந்த குறையும் இல்லாம இருந்தது. அதன் காரணமா காலப்போக்கில் அவங்க அந்த குலதெய்வ வழிபாட்டை விட்டுட்டாங்க. யாரும் குலதெய்வத்துக்கு போறதில்ல, கும்பிடுறதில்ல, யாரும் குலதெய்வத்தை கண்டுக்கல. அதுக்கு மேல குலதெய்வம் கோயில இடிஞ்சு சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சுங்க, பாலடைஞ்சு போயிடுச்சு. அதன் காரணமா அந்த சாமி அங்கிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம். இதுல பெரியவங்கள ஒரு சிலர் எங்கிட்ட சொல்லிக்கிறாங்க அப்படின்னாங்க, குறிப்பிட்ட காலத்துல அந்த கோயிலுக்கு கும்பாசம் நடக்காவிட்டால் முதல் கும்பாசம் பண்ணிடுறாங்க, மறுபடியும் 12 வருஷம் வரைக்கும் ஆகம இதுபடி கும்பாசம் பண்றாங்க. சில கோயில்ல அப்படி பண்ணாம பல 100 ஆண்டுகள் கூட கும்பாசம் நடக்காம இருந்துருங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தின் சக்தியானது கும்பாசம் நடக்கலைங்க அப்படிங்கிறப்போ அந்த கொடிமரத்துல உட்காந்துக்குங்க. அவங்க குறிப்பிட்ட காலம் வரை காத்திருக்கு கும்பாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லி. மறுபடியும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க பண்ணாம விட்டாங்கன்னா மறுபடியும் அது அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு வெளியில அந்த கரடிகம்னு சொல்லுவாங்களே அதுல உட்காந்துக்கலாமா. அப்பம் சில காலம் அது பொறுத்து பார்த்துட்டு அப்பம் செய்யல அப்படிங்கிற பால் உள்ள மரத்துல போய் அது உட்காந்துக்கலாமா. அந்த வகையில தானுங்க இந்த குலதெய்வம் இந்த பால் உள்ள மரமான அத்தி மரத்துல போய் உட்காந்துக்குச்சுங்க. அவங்க அப்படியே புறக்கணிச்சுட்டாங்க. சில 100 ஆண்டுகளாவே அதை கும்பிடாம புறக்கணிச்சதுனால அந்த மாதிரி ஆயிப்போச்சு சக்தியில. இப்ப கிளியர் ஆயிடுச்சுங்களா? அடுத்த சக்தியில இந்த குலதெய்வம் எங்க இருக்குது என்ன இந்த விவரம் எல்லாம் அம்மாவுக்கு தான் தெரியும், எனவே நீ அம்மாவை போய் கேட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த குலதெய்வத்தினுடைய வரலாற அம்மா என்கிட்ட ஏற்கனவே சொல்லி நீ கேட்பேன்னு சொன்னாங்க. அது சில வருடங்களுக்கு முன்னால அம்மா இதை எனக்கு சொன்னாங்க.
ஏன் அம்மாட்ட போய் பார்த்து கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவன் நம்ம தகுந்த நேரம் பார்த்து அம்மா கிட்ட போய் கேட்கறா பாத பூஜையில. அப்ப அம்மா சொல்றாங்க, உன்னுடைய குலதெய்வம் சில 100 ஆண்டுகள் வயதான அத்தி மரத்தில் இருக்கிறது, போய் தேடி கண்டுபிடி அப்படின்ட்டாங்க. சரி நீ கும்பிட்டு வந்துட்டான். அவங்க சொல்லும் பொழுது சாயந்தரம் 4 மணி. அப்புறம் இவன் அது சம்பந்தமா எல்லாத்துக்கும் விசாரிக்கிறான். மர விஷயம் அப்படிங்கறதுனால இந்த தச்சர்கள் இருக்கிறாங்க ஆசாரியார், அவங்ககிட்ட எல்லாம் விசாரிக்கிறான். ஆனா யாருக்கும் தெரியல. எல்லாரும் என்ன, சில 100 ஆண்டுகள் வயதான மரம்னா 200 வருஷம் 300 வருஷம் ஆகுது. 4 வருஷம் வயசான மரத்தை பத்தி நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம இருக்கிறதே 60 வருஷம் ஒரு 80 வருஷம் இருக்கு, அதுக்கு மேல இல்ல. இதெல்லாம் அப்படி இருந்தாலும் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு. அதை போய் நம்ம வெட்டியெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. இது என்னமோ தெரியல அப்படின்ட்டாங்க. இந்த நிலையில அவனுடைய நண்பன் ஒருவன் நல்ல ஒரு ஐடியா கொடுக்கறான். இல்லப்பா, எங்க ஊர்ல ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் நல்ல விவரம் தெரிஞ்சவரு, எங்க ஊர் மாம்பட்டு, நீ அங்க அவரிடம் உடைய கதை சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு. சரி, அதே மாதிரி 2 பேரும் அந்த ஆசிரியர்கிட்ட இந்த கதை சொல்றாங்க. அவர் முழுவதும் கேட்டு சொல்றாரு, தம்பி நீ தேடி வந்த அந்த அத்தி மரம் இருக்கிறது, சில 100 ஆண்டுகள் வயதான அந்த அத்தி மரம் இருக்கிறது. அது எங்க இருக்குது, யார்கிட்ட இருக்குது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம போய் கேட்டா அவர் தரமாட்டார். அவர் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருப்பவர், மிகப்பெரிய பணக்காரர், உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர். அதனால கண்டிப்பா நம்ம மனுஷனாவே மதிக்க மாட்டாரு, பேசவே மாட்டாரு. எப்படி போய் கேட்கறது? அதனால நீ மறுபடியும் அம்மாட்ட போய் உத்தரவு கேட்டு வாங்கிட்டு வா, அப்புறம் நம்ம போலாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு இந்த பையன் அம்மாட்ட திரும்பி வந்தானுங்க. அம்மாட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். சொன்ன அம்மா சொன்னாங்க, அம்மாண்டா அந்த ஆசாரியார் சொன்னது உண்மைதான், நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் போய் கேட்டு பாரு, கொடுக்கறானான்னு பாரு. கொடுக்க மாட்டான், கடைசியில நான் ஒரு வரி சொல்லி தர்றேன், அதை சொல்லு, அப்புறம் நடக்கிறத பாரு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மா சொல்லுங்க அம்மா அப்படிங்க. சித்தி நலமான்னு கேளு. அவ உடனே என்ன 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 ஒடியாந்து கேட்பான், உங்க சித்தி நல்லா இருக்காங்களான்னு கேளு, அப்ப நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அதான் மாதிரி தகுந்த நாள்ல ஆசாரியாரை கூட்டிட்டு அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு அவரை பார்க்க போனா, ஒரு வீடு காஞ்சிபுரத்துல இருக்குதுங்க. போனா அரமனை மாதிரி பெரிய வீடு, பெரிய புலப்புத்தனம். வெளியே நின்று இவங்க பேரு சாமி சாமின்னு சத்தம் போடுறாங்க. உள்ள இருந்து ஒரு 40 வயது பக்கமா மதிக்கத்தக்க ஒருத்தர் வர்றார். அவர் உடம்புல நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கார். வந்தவர் என்ன அப்படிங்கிறார், இவங்களை பார்த்தோன்னே அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை, ஏதோ பெற்றோர்கார பசங்கள் மாதிரி நினைக்கிறார். எடுத்துனே, சாமி உங்களை தான் பார்க்க வந்தேன், அது அத்தி மரம் கூப்பிட்டுருக்கீங்களாமான்னு வாங்க எடுக்கிறாங்க. அவரு பேச வர்றாங்க, என்ன கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு போறியா, இல்ல நான் எவுத்துட்டுமா, போலீஸ் கூப்பிட்டு தெரியுமா அப்படின்னு எல்லாம் மிரட்டுறாரு. மிரட்டிட்டு அவரு திரும்பி மறுபடியும் வீட்டுக்குள்ள போறார். அந்த நிலையில் நம்ம வயசு சத்தம் போட்டு, சாமி ஒரே ஒரு வார்த்தை அதை கேட்டு போங்க, என்ன அப்படின்னு அங்கிருந்தே திரும்புங்க, சித்தி நலமா அப்படின்னு சத்தமா சொல்றான். அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அந்த நபர் தடதான் கீழே இறங்கி ஒடியாரார். ஒடியாந்து என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. உங்க சித்தி நல்லா இருக்காங்களான்னு கேட்டானுங்க. அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் கையை பிடிச்சுக்கிட்டாரு. மேற்கொண்டு எதுவும் பேசாத, வீட்டுக்குள்ளே பேசலாம் வா. அப்படியே 2 பேர்த்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வச்சு, எப்பா நீங்க 2 மூலம் எங்கிருந்து வர்றீங்க அதெல்லாம் சொல்லுங்க. நாங்க மேல்மருவத்தூர்ல இருந்து வர்றோம். அம்மா தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அடப்பா இங்களா முதலே சொல்லி தொலைக்கப்படாதா, நீங்க செவ்வாடியில் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நானே கண்டுபிடிச்சு மரியாதை நடத்திருப்பேன். நீங்க மப்டியில வந்ததுனால யாரோ எவ்வாறான்னு தாறுமாற பேசி போட்டேன், மன்னிச்சுங்கப்பா. என்ன விவரம்? சரி இப்ப பேசுனது இருக்குல்ல, சித்தியை நல்லா இருக்கான்னு கேட்டேல்ல, இந்த வார்த்தை இதோட விட்டுரு, இந்த பேச்சே வேண்டாம். என்ன உனக்கு எவ்வளவு பணம் வேணும், எத்தனை லட்சம் வேணும், காடு தோட்டம் எத்தனை ஏக்கரா வேணும், நகை நட்டு தங்க எவ்வளவு வேணும் சொல்லு, எத்தனை பவுன் வேணும், எத்தனை 100 பவுன் வேணாலும் தர்றேன், இந்த பேச்சையோட விட்டுறோம் அப்படிங்கிறாரு. உடனே இந்த பையன் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, உங்கள்கிட்ட ஒரு வயதான அத்தி மரம் இருக்குதாமா, அதை தேடித்தான் நாங்க வந்தோம். அத்தி மரமா? ஏன் இத்தனை சொத்துக்களை கொடுக்குறேங்கிற, அந்த அத்தி மரத்தை வச்சுட்டா இல்லைன்னு சொல்ல போறேன், என்கிட்ட அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிறார். இப்பதான் நம்ம ஆசாரியார் பேச ஆரம்பிக்கிறார். இல்லைங்க, உங்ககிட்ட தான் அந்த மரம் இருக்குதுங்க, நான் அதை பார்த்துருக்கிறேன், எப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்றை சொல்றாரு. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பவுமே அந்த காஞ்சிபுரத்துல இந்த கதை சம்பந்தப்பட்ட கோவில் இருக்குதுங்க. அத்தி வரதராஜ பெருமாள் கோவிலுங்கிறது காஞ்சிபுரத்துல இன்னைக்கும் இருக்குதுங்க. அந்த அத்தி வரதராஜ பெருமாள் கோவிலுடைய மூலவர் அத்தி மரத்தால் செய்யப்பட்டவர். அந்த பெரியவங்க என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல ஒரு 8 அடி நீளமுள்ள ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து அதை 2ஆ அறுத்து 4 அடி
உள்ள அந்த மரத்துண்டல மூலவரை செஞ்சு அதை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க கோயில்ல. அதான் அத்தி வரதராஜ பெருமாள். அது நீருக்குள்ள இருக்குமாமா, சில வருடங்களுக்கு ஒரு காத்த அதை எடுத்து வெளியே பூஜை பண்ணுவாங்களாமா. இன்னொரு துண்டை அந்த கோயில் ஸ்டோர்ல பாதுகாப்பா வச்சுட்டாங்க. பின்னால் ஏதாச்சும் ஒரு சாமி சிலை செய்யலாம்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சுங்கன்னா, அந்த கோயில் ஆத்தங்கரை ஒட்டி இருக்குது. ஆத்துல மிகப்பெரிய வெள்ளம் வந்து அது கோயிலுக்குள்ள வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கிற அந்த அத்தி மரத்தை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. அடிச்சுட்டு போய் என்ன பண்ணுச்சு, இந்த நம்ம தேடி வந்திருக்கிற இந்த பெரிய தனக்காரர் அவருடைய வீட்டு புறக்காலியில கொண்டே தள்ளிடுச்சு. இவருடைய வீட்டு பின்புறம் அந்த ஆறு போயிட்டு இருக்குது. இவருடைய தாத்தா வந்து காலையில அந்த குளிக்க போனவரு அந்த மரத்தை பார்த்து, அடடா நல்ல ஒரு அத்தி மரமாச்சே, வயசான மரமாச்சே, இதை வந்து சாமி சிலை செய்ய பயன்படுத்திக்கலாம் சொல்லி அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டாருங்க. அவர் புவனேஸ்வரி சிலை செய்யணும் அப்படிங்கறக்காக அவருடைய எண்ணம், அது ஆசை, அதுக்காக கொண்டு வந்து வச்சு பத்திரப்படுத்தி வச்சிருந்தார். இப்ப இந்த ஆசை இருக்கிறாங்களே, இவருடைய தாத்தாவை வர சொல்லி புவனேஸ்வரி சிலை செய்யறதுக்காக அட்வான்ஸ் பணம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தை பார்த்து அந்த தேதியில வந்த நாள்ல வந்து வேலையை ஆரம்பின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாருங்க. இவங்க தாத்தாவுமே அதே மாதிரி தேவையான தச்சு கருவிகளை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துல சிலை செய்வதற்கு அவங்க ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தாருங்க. மாம்பட்டுல இருந்து வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து அந்த வேலையை அதோட விட்டுட்டாருங்க. மேற்கொண்டு வரல, ஆரம்பிக்கவே இல்லைங்க. அடுத்த ஜெனரேஷன் இந்த பையனுடைய அப்பா, அது இந்த ஆசாரியருடைய அப்பா, அவருடைய விளக்கட்டிலையுமே இப்ப அந்த அடுத்த வம்சாவளியினர் மறுபடியும் அவரை கூப்பிட்டு அதே மாதிரி அட்வான்ஸ் பணம் கொடுத்து அவரை வந்து புவனேஸ்வரி சிலை செய்ய கூப்பிடுறாங்க. அவரு அதே மாதிரி சாமான்களை எடுத்துக்கொண்டு வரும் வழியில் ஆக்சிடென்ட் ஆகி அவரும் அதை செய்ய முடியாம நின்று போச்சுங்க. அப்படி எங்க தாத்தா கூடமே எங்க அப்பா கூட நான் கூட வந்து பாத்துருக்கிறேனுங்க. அந்த சிலை உங்க பூஜை ரூம்ல தான் இருக்குது. இப்ப என்னுடைய முறை வந்திருக்குதுங்க, நான் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா, போய் பாக்குற காமி அப்படிங்கிறாரு. பூஜை ரூமுக்கு போனா அந்த மரக்கட்டை இருக்குதுங்க, அத்தி மரம். அது மேல ஒரு விநாயகர் சிலை வச்சு அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் சொல்லி சுட்டி காமிக்கிறாரு. உடனே அவரு அந்த வீட்டு உரிமையால திருக்கிட்டு, இந்த மரமா, இதே போன செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தானே கீழே விழுந்துருச்சு, அப்புறம் நான் ஒடியாந்ததை எடுத்து நிமித்தி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த சாயந்தரம் 4 மணி செவ்வாய்க்கிழமை தானங்க அம்மா வந்து நம்ம பையன்கிட்ட சொன்னது, சில 100 ஆண்டுகள் வயதான அத்தி மரத்தில் உன்னுடைய குலதெய்வம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த சொன்ன உடனே இது கீழே விழுந்துருச்சு. மகராசனம் எடுத்துட்டு போங்கம்மா சொல்லி அந்த அத்தி மரத்தை எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டாரு. அது மட்டுமல்ல, இந்த சிலை செய்வதற்கு தேவையான பணத்தை நானே தருகிறேன், இந்த பையன்கிட்ட 10 காசு நீ வாங்க வேண்டாம்னு சொல்லி அது தேவையான பணத்தையும் கொடுத்தாரு. அவருடைய கார்லயே அந்த மரத்தை ஏற்றி இவங்களை அனுப்பிச்சும் வச்சுட்டாரு. இவங்க அந்த மரத்தை கொண்டு வந்து ஆசிரியர் வீட்டுல வந்து இறக்கி போட்டு அப்புறம் இவன் வந்து அம்மாட்ட வந்து விவர சொல்றான். அப்ப அம்மா சொல்றாங்க, சிலை செஞ்சு முடிச்ச பின்னால நீ நேரா உங்க ஊருக்கு கொண்டுட்டு போயிரு, ஆத்துட்டு போட்டு எங்கிட்ட காமிச்சு உத்தரவு வாங்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும் இங்க கொண்டுகிட்டு வந்தேன்னா மருவத்தூர், அந்த அம்மா குடுகுடும் இறங்கி ஓடி போய் கருவறையில போய் கொண்டுட்டான். அப்ப என்னால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனால அதன்படியே அவன் அந்த ஆசாரியார் வந்து சிலை செஞ்சு முடிச்ச உடனே நேரா ஈரோடு கொண்டு வந்து அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. வச்சு எல்லாத்துக்கும் தகவலை கொடுத்து பூஜை செஞ்சாங்க. பூஜை செஞ்ச ஒரே வாரத்திலேயே அவங்க பங்கு மகளில சண்டையா இருந்தாங்களா அத்தனை பேரும் தேடி வந்துட்டாங்க. யாரும் விரோதம் பாராட்டல. இப்ப இந்த கோர்ட்ல கேஸ் நடந்தீங்களே, அரசாங்கத்தை வர 40 லட்சம் பணம் அது வந்து சேர்ந்துருச்சுங்க. அதே மாதிரி இவங்க அத்தைக்காரி அவங்க வீட்டை மோசடியா எழுதி வாங்கியிருந்தாங்களே, அவங்களே மனம் மாறி அந்த வீட்டை இவங்க அப்பா பேருக்கு கரை பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லா நன்மைகளும் அந்த வீரமாகண்ணி குலதெய்வம் வந்து சேர்ந்த உடனே எல்லாம் நடந்து முடிச்சிருச்சுங்க. இப்போ இந்த குலதெய்வத்துக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அதுக்கு யாரும் பங்காளி ஒத்துக்கல. இத வந்து அவன் அம்மாட்ட கேக்குறானுங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, வருங்காலத்தில் உன்னுடைய குலதெய்வம் அம்பாரி மீது ஊர்வலமாக வரும்போ இதற்கு மேல் உன் குலதெய்வத்தை பத்தி நீ எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மா அதை முடிச்சிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு பக்தனுக்கு அம்மா எவ்வளவு கருணையோட பார்த்தீங்களா, எப்படி எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. அதனால சக்தியில அம்மாவுடைய கருணைக்கு எல்லையே இல்லைங்க. மீதி நாளைக்கு பார்க்கலாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. சக்திகளே எல்லோருக்கும் அன்பான வணக்கம். அம்மா வீட்டுல தங்கியிருந்த பையனுங்க இன்னும் சுவையான நிகழ்ச்சி எல்லாம் இருக்குதுங்க. அதாவது ஒரு முறை அம்மா வந்து அவங்கள முத்தாளம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த பையனையுமே இன்னொரு தொண்டரையும் கூட்டிட்டு போனாங்க. அந்த தொண்டருமே சிறு வயதில் வந்து அம்மா வீட்டுல இருப்பவருங்க. அங்க போய் இவங்க முதலே பூஜைக்கு தேவையெல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க.
அங்க போய் பார்க்கும் பொழுதுதான் விளக்குக்கு தேவையான எண்ணெய் மட்டும் கொண்டுகிட்டு வரல. உடனே இது எண்ணெய் கொண்டுகிட்டு வரல, சரி ஊருக்கு போய் வீட்டுக்கு போய் எடுத்து வந்துடலாம்னு சொல்லி இவங்க முயற்சிக்கும் பொழுது அம்மா சொல்றாங்க, கிணத்து நிறைய எண்ணெய் கிடக்குது, இவனுங்க எண்ணெய்க்காக வீட்டுக்கு போறானுங்களாமா அப்படின்னு. உடனே அந்த தொண்டர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பையனை கிணத்துல எட்டி குதி, இவனுக்கு நீச்சல் தெரியுமா, நல்லா எட்டி குதிச்சானுங்க. அப்படியே மேல வா, அப்படியே தொடர்ந்து தண்ணி உலக மேல வந்தானுங்க. இந்த கைய ரெண்டையும் முன்னால சாமி முன்னால குவிச்சு அந்த விளக்க நோக்கி நீட்ட சொன்னாருங்க. விளக்குக்கு மேல மண் விளக்கு தானுங்க. அது சில நொடியிலேயே அது நம்பிருச்சு. இந்த விளக்கு நீரால் நிரப்பப்பட்டது. அவ்வளவுதான். அது திரி போட்டாங்க, பத்தி வச்சாங்க, பிரமாதமா எரிஞ்சது. இப்பெல்லாம் அம்மா அந்த முத்தாலம் அம்மா கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேர் வெளியே வந்து நின்றுட்டாங்க. அம்மா ஒரு 20 நிமிஷமாட்ட பேசி முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்தாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து உட்கார்ந்த உடனேயுமே அந்த ஆலயத்தை பராமரிக்கிற பூஜை பண்ற தொண்டர் ஒடியாந்து, அம்மா அநியாயத்தை பாத்தீங்களாம்மா, யாரோ முத்தாரம்மன் கோயில கலக்கல தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறாங்கம்மா அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாரு. அப்ப அம்மா சொல்றாங்க, அப்படியா, சரி நீ அதை கீழே கொட்டிட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பத்தி வைப்போ, எண்ணெய் ஊற்றி தீபம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு முறை மருவத்தூர்ல மழையே இல்லை, ரொம்ப வறட்சி, ஏரிகள்லாம் வறண்டு கிடக்குது. அம்மா சொன்னாங்க, இங்க சுத்தி இருக்கிற கிராம தெய்வங்களுக்கெல்லாம் பூஜை போடணும். பூஜை போட்டா அம்மா எல்லாம் மழை பெய்ய கொடுப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. அதை எப்படி எல்லாம் பூஜை செய்யணும், ஒவ்வொரு தெய்வத்துக்கு என்ன படையல், என்ன மாதிரி பூஜை முறை எல்லாம் அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு டீம் அம்மா ஃபார்ம் பண்ணி அதுல நம்ம பையனும் இருக்கிறான், மற்ற 4-5 தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து போய் அந்த கிராம தெய்வங்களுக்கெல்லாம் முத்தாலம்மன், அந்த வரிசையா இருக்குது பாருங்க, அந்த முனிப்பசாமி கோயில், இன்னொரு கீழ்மருவத்தூர்ல ஒரு கோயில் இருக்குதுங்க, அங்க எல்லாம் ஒரு 4-5 கோயில் எல்லாம் போய் ஒவ்வொன்றிலையுமே பூஜை அம்மா சொல்லி கொடுத்த முறைப்படி செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா மழை பெய்யும். அது செஞ்சுட்டு வாங்க, விரதமா செய்யுங்க, நீங்க இங்க வந்தோடனே வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு தயாரா இருக்கு, நீங்க சாப்பிட்டுக்கலாம்னு அம்மா சொல்லி விட்டுருக்காங்க. அதுபடி எல்லாரும் போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. வந்த பின்னால அன்று நாளே முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில அம்மா அவங்களாம் கூப்பிடுறாங்க, மழை ஒன்றும் பேஞ்ச மாட்டேக்கானா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறேன். ஆமாங்கம்மா நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா அப்புறம் மழை பெய்யல அப்படிங்கிறாங்க. இந்த தொண்டர்கள் அம்மாவுக்கு இடது பக்கம் நிற்கிறாங்க, அம்மாவுக்கு வலது பக்கம் யாரோ இருக்கிறாங்க, ஆனா அது இவங்களுக்கு தெரியல. இப்ப அம்மா விசாரிக்கிறாங்க, இந்த பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பி என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி துணையில் எப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தெய்வங்கள் எல்லாம் வரிசையா நின்று கிராம தெய்வங்களை சொல்ல மாட்டு இருக்குது. எம்பட கோயில் இப்படி தப்பு பண்ணானுங்க, எம்பட கோயில் தப்பு மாதிரி தப்பானு ஒவ்வொன்றும் ரிப்போர்ட் பண்ணுது. அதெல்லாம் கேட்டு அம்மா சொல்றாங்க, என்னென்ன இவங்க பண்ணாங்க அப்படின்னா, அதுல ஒரே ஒரு தொண்டர் மட்டும் எல்லா தவறுகளையும் எல்லா கோயிலையும் செஞ்சிருக்காரு. என்ன பண்ணாரு, நம்ம தேங்காய் உடைக்கிறோம் இல்லைங்களா, சில நேரங்கள்ல அதுல இருந்து ஒரு சில்லு தெரிச்சு போயிரு அந்த தேங்காய் பருப்பு. அப்படி தெரிச்சு போனது தேங்காய் பருப்பு எடுத்து இவர் வாயில் ஓடுக்கிட்டாருங்க. அப்புறம் மீதிய அந்த சாமிக்கு படையல் போட்டாருங்க. இன்னொரு கோயில்ல சுண்டலை தலைவாழையில கொட்டி வச்சாருங்க. 2-3 சுண்டல் அந்த இலையை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. அதான் வெளியே போன 2-3 சுண்டலை பொறுக்கி இவர் வாயில் போட்டுக்கிட்டாருங்க. இன்னொரு கோயில்ல தீர்த்தம் ஊற்றி வைக்கணும் இல்லைங்களா, நீர்வளாவும் இருக்கு, அதுக்கு பாட்டில தண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. இவர் அந்த பாட்டில திறந்து முதல்ல சாமியினுடைய பஞ்சபாத்திரத்துல தீர்த்தம் ஊற்றி வைக்காம இவருக்கு தாகம் மருந்து இவர் முதல்ல கடகடனை இவர் அரை பாட்டில் குடிச்சு போட்டு மீதி ஊற்றி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தவறை செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த தெய்வங்கள் சொல்றாங்க. இப்ப கேட்டு அம்மா இந்த மாதிரி பண்ணீங்க, இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னா ஒரே ஒரு தொண்டர் தான் எல்லா கோயிலையும் தவறு பண்ணிக்கிறார். சரி ரைட்டு, நாளைக்கு இதே போச்சு மறுபடியும் திருப்பி செய்யணும். ஆனா இந்த பையன் வேண்டாம், இப்ப வேற ஒருத்தனை போட்டுக்குன்னு சொல்லி வேற வேலை ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி ரொம்ப சின்சியரா செய்யுங்க, ஏமாந்துடாதேன்னு சொல்லி அம்மா அனுப்புறாங்க. அதே மாதிரி இவங்களும் போய் எல்லாம் அம்மா சொன்னபடியே 100க்கு 100 கரெக்டா செஞ்சுட்டு திரும்பி வர்றாங்க. அம்மா வீட்டுக்கிட்ட இவங்க வர மழை பிடிச்ச மழைங்க தொடர்ந்து 3 நாள் பெய்து மருவத்தில் உள்ள அத்தனை ஏரி குளங்களும் நிரம்பி வழிந்தது. பாத்தீங்களா, மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னா அம்மாவே ஆன்மீக சர்வாதிகாரி, எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனாலும் அம்மா விதிப்படி இயங்குறாங்க. பாத்தீங்களா, அவ கிராம தெய்வங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து
அவங்களுக்கு உண்டான பூஜை முறைகளை செய்ய வச்சு அவங்க மூலியமாவே மழைய வரவழைக்கிறாங்க. அதை தவறு செய்யும் பொழுது அதை அவங்க சொல்லி காமிச்ச பின்னால அதை திருத்தி சரியா செய்ய வச்சு பண்றாங்க. எவ்வளவு பெரிய கருணை, எவ்வளவு பெரிய பொறுமை, என்ன ஒரு நிதானம் பாத்தீங்களா சக்தியில. அது மட்டுமல்ல சக்தியில மறுபடியும் ஒரு தடவை இந்த பையன் என்ன பண்ணிக்கிறானுங்க, அவங்க சொந்த பந்தத்துல நல்லா இருந்த குடும்பங்கள்ல, அதாவது சம்பாதிக்கிற ஆம்பளை திடீர்னு இறந்து போயிருவானுங்க. இந்த மாதிரி மாசம் ஒருத்தனா 9 ஆம்பளைக்கு இறந்து போயிட்டாங்க 9 குடும்பத்துல. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க, இது எப்படி தடுத்து நிறுத்துறது, விநாயகர் பூஜை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், என்னென்னமோ சொல்றாங்க, சண்டி ஹோமம் நடத்தலாம், கணபதி பூஜை பண்ணலாம். நம்ம பையன் மட்டும் இல்ல, அதெல்லாம் இன்னும் வேண்டாம், அதனால எல்லாம் பிரச்சனை தீராது, எல்லாரும் அம்மாட்ட வாங்க, முழு செவ்வாடை கட்டிட்டு எல்லாம் அம்மாட்ட வந்தீங்கன்னா அம்மா தான் அதை தீர்வு செய்வாங்க, அதனால எல்லாரும் வாங்க, நீ கெஞ்சி கூத்தாரு எல்லாத்தையும் கூட்டிட்டு வரானுங்க. மொத்தம் 15 பெண்கள் எல்லாரும் முழு செவ்வாடையில வந்தாங்க. இந்த பையன் உங்களுடைய அம்மா எல்லாரும் பாத வச்சு உள்ள போனாங்க. அவங்க எல்லாம் இது வரைக்கும் அம்மாட்டே வராதவங்க, ஆலயத்துக்கு வராதவங்க, அதனால அந்த முறையில அவங்களுக்கு தெரியலைங்க. எல்லாரும் என்னமோ உடம்பருக்கு வந்தவங்களாட்ட எல்லாம் போய் அம்மா முன்னால ஜம்மன்கள் போட்டு கோந்துக்கிட்டாங்க. அப்புறம் இவங்க பாத வச்சு முடிச்சோடனே இந்த மாதிரி விஷயம்னு சொல்லி நம்ம பையன் எடுத்து சொல்றானுங்க. எடுத்தோடனே அம்மா சொல்றாங்க, ஆமா எங்கிட்ட வந்து அனுமதி கேட்டாங்க, அதை நான் தெரியும்னு சொன்னேன், அது இப்ப வேகமா பொறுத்து வச்சானுங்களா அப்படின்னு விதியின் அதிபதிகளை பத்தி குறிப்பிடுறாங்க. அப்படின்ட்டு அடுத்த அம்மா கேக்குறாங்க, அந்த கூடத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து, நீ வந்து எப்பவுமே என்னுடைய பக்தர்கள் அன்னதானத்துக்கு வந்து கேட்பாங்க, மன்ற விழா ஆடிப்புற விழாவுக்குலாம் கேட்டா ஜுருக்கு பயில 1000 கணக்கில் பணம் வச்சிருப்பேன், ஆனா ஒரு 10 ரூபாய்க்கு மேல நீ எடுத்து கொடுக்க மாட்டேன், அது போனா போகுதுன்னு எடுத்து கொடுப்பேன் மனசு இல்லாம, நான் காப்பாற்றணுமா அப்படின்ட்டு இன்னொரு வெண்ணை பார்த்து கேக்குறாங்க, நீயே 10 முளை 20 முளை பூ வாங்கிட்டு வருவேன், உன்னோட பெருமாளுக்கு சுத்தும் சுத்தி விடுவேன், எனக்கு போனா போதுன்னு ஒரே ஒரு கண்ணி மட்டும் நோண்டி வெட்டி வைப்பேன் என் படத்துக்கு, நான் காப்பாற்றணுமா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து இன்னொரு வெண்ணை பார்த்து, நீ வந்து எனக்குன்னு முடிஞ்சு வச்சிருந்த காணிக்கைய உங்களோட கஷ்டத்தை நான் நீக்கி கொடுத்த பின்னால அந்த காணிக்கை எங்கிட்ட கொண்டு செலுத்தாம நீ வந்து பெருமாள் நொண்டி போட்டிய அப்படின்னு நம்ம சொன்னோமே, ஐயோ ஆமாங்கம்மா தப்பு தாங்கம்மா, நான் ஒண்ணும் இல்லைங்கம்மா, எங்க வீட்டுக்காரத மாதிரி பண்ணி போட்டாருங்கம்மா அப்படின்னு அது மன்னிப்பு கேட்குது. இப்படி அம்மா மட்டும் மற்றவங்களும் அஜி எங்க நம்ம மண்டவாளத்தில் அம்மா தண்டவாளம் ஏற்றுமா பயந்துட்டு இருக்கும் பொழுது அம்மா வந்து, சரி எல்லாருமே பெண்களா இருக்கிறீங்க, முழு செவ்வாடையோட வந்துட்டீங்க, அதனால நீங்க கேட்ட மாதிரியே இனிமேல் உங்க வீட்டுல இந்த பாடுபடுற ஆண்மகன் சாக மாட்டான், அந்த இறப்பை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். ஒரு நிபந்தனை, மார்ச் 3ஆம் தேதி வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி நீங்க எல்லாரும் இங்க வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சரி எங்க அம்மா மண்டை ஆட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படி ஏதாவது வெளியே வரும்பொழுது நம்ம பையனை மட்டும் அம்மா கூப்பிடுறாங்க உள்ளுக்குள்ள, இவன் உள்ளுக்குள்ள ஓடுறான், அவனை பார்த்து யாரும் வரமாட்டாங்கடா, நீயும் உங்க அம்மா மட்டும்தான் வருவீங்க, போ அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி மார்ச் 3க்கு முன்னாலே அவங்க எல்லாம் கூட்டிட்டு வரக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அவங்க எல்லாம் யாருமே வரலைங்க. அப்ப என்னாச்சு, ஆனா அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க இனிமேல் சாவு நடக்கான்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ஆண் மக்கள் யாரும் சாகலிங்க, ஆனா நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பெரிய வியாதி, அதனால பொழைச்ச பாடும் இல்ல பொழைக்காத பாடும் இல்ல, நடைபெணமா படுத்தும் படுக்காம படுக்கையில் நிறைய பேர் கிடக்குறாங்க நோயால. இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குதுங்க. தெய்வம் தான் தான் எல்லாம் செய்யணும் காமிச்சும் கூட அத மனித மனம் ஏத்துக்க மறுக்குதுங்க. நாளை சந்திக்கலாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சக்தியிலே கடந்த முறை அம்மா அவர்கள் ஈரோடு மாவட்ட சுற்றுப்பயணம் வந்த பொழுது என்னுடைய நண்பரான நடராஜ் அவர்களுடைய காம்ப்ளெக்ஸ்க்கு வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியின் பொழுது நானும் ஒரு காரில் கூட வந்து கொண்டிருந்தேன். எல்லோரும் இறங்கி காம்ப்ளெக்ஸ்க்கு செல்லும் பொழுது திடீரென்று வித்தியாசமான உருவமுடைய ஒருவர், வட இந்தியரை போன்ற உருவமுடையவர், ஆனால் வேட்டி மட்டும் கட்டியிருக்கிறார். அதை எப்படி தார்பாய்ச்சி போட்டு கட்டியிருக்காருங்க, கோமணம் மட்டும் அந்த வேட்டி கட்டியிருக்காருங்க. உடம்புல மேல துணி எதுவும் போடலைங்க.
அப்படி இருக்காரு. அவன்ல உயரமாவும் இருக்காரு, சடாமுடி மாதிரி அதில் முடிஞ்சு கட்டியிருக்காரு. அவரை பார்த்தானேக்குமே எனக்கு எங்கிருந்து வந்தாரு திடீர்னு பக்கத்தால் வந்தவரோட என்னமோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். என்ன சத்தம் போடுறாருன்னு அவனை கவனிச்சேன். அவரை கவனிக்கும் போது அவர் சொல்றாரு, சிறப்பானவரை சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும். இதை திருப்பி திருப்பி அவர் சொல்றாருங்க, சிறப்பானவரை சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும். நான் அப்ப கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அவரு ஒரு மனிதன் அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பக்கத்தாலே எண்ணிக்கிட்டேன். நான் அம்மா கூட உள்ளுக்குள்ள போகலைங்க. அப்புறம் அம்மாவுக்கு பாதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு கீழே வர்றாங்க. வந்து அம்மா கார் ஏறி அம்மா கார் நகர்ந்து போகும் வரை இவர் இந்த வார்த்தையை திருப்பி சொல்லிட்டே இருக்காருங்க, சிறப்பானவரை சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு கத்துன்னு கத்துறாருங்க, லவுட் ஸ்பீக்கர் மாதிரி. அம்மா கார் போனவொன்னு அந்த எல்லா வண்டி பாஸ் ஆன பின்னால இவர் அப்படியே நடந்தார். நான் அவருக்கு பின்னாலே நடந்தேனுங்க. ஒரு 10-15 அடி தூரம் தான் போயிருப்பாருங்க. அப்படின்னு மறைஞ்சிட்டாருங்க. அவர் சித்தரா முனிவரா தெய்வமா தெரியல, கூட ஏதோ மனிதர் அல்ல இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஊக்க ஒளிய அவர் அம்மா வந்து இறங்கினதுல இருந்து மறுபடியும் பாதை வச்சு முடிச்சுட்டு திருப்பி கார் ஏறி போற வரைக்கும் அவர் பாட்டு கத்திக்கிட்டே இருந்தாருங்க, சிறப்பானவரை சிறப்பாக சிறப்பிக்க வேண்டும். அவ்வளவுதான் அவர் சொன்னாரு. அது திருப்பி திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை 200 தடவை சொல்லியிருப்பாருங்க. அப்படி கத்திக்கிட்டு இருந்தாருங்க. இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் அம்மாவுடைய ஆண்மை சுற்றுப்பயணம் நடக்குதுன்னு சக்தியில. அடுத்து பாருங்க, நம்ம பையன் அம்மா வீட்டில் இருந்தானுங்களே, அவன் ஒரு முறை நான் வந்து அவனோட வரலாறை சொல்றா, அம்மா கூட இருக்கிறேன் அனுபவங்களை சொல்றான்னு ஒரு கேட்கறேன். அவன் எனக்கு என்னன்னா தெரியும், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்கண்ணா அப்படின்னு பிகு பண்றான், சொல்ல மறுக்கிறான். உடனே நான் என்ன செஞ்சேன், டப்புன்னு எந்திரிச்சு பக்கம் பக்கமா தான் உட்காந்துருக்கிறான் வெஹிக்கிள் செட்ல. அப்போ நாங்க சாப்பாடு போட்டு இருக்கிறேன். அந்த அது இருமட்டு பக்தர்களுக்கெல்லாம் அங்கிருந்து தயார் பண்ணி அங்கே கொண்டு போய் ஸ்நாக்ஸு டீ காப்பி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அரிசி மூட்டை மேலே உட்காந்துருந்தா நான் எதிர்த்தாப்புல உட்காந்துருந்தேன். டப்புன்னு நான் எந்திரிச்சு அவனுடைய தலையை வளைச்சு பிடிச்சி முதுகில் ஓங்கி அடிக்கிறதுக்கு போனேங்க. சொல்றையோ உதக்கிட்டு மாட அப்படின்னு கோபமா நடிப்பு தானுங்க. ஆனா அதை ரொம்ப ரியலா செஞ்சானுங்க. உடனே அவன் சீத்து பூத்துன்னு அழுக ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் நான் விடவடுத்து போய் அடடே தமாசுக்கு தான்டா இப்படி செஞ்சேன், விடுறது உண்மை வரவழைக்கிறக்கு அப்படி நடிச்சேன்டா, நான் அதுக்கிட்ட ஒன்னு அடிக்கிறேன் அழுகாதரா அப்படின்னு நான் சமாதானப்படுத்த வேண்டியது ஆகிப்போச்சு. அப்புறம் அவன் சீத்து பூத்துன்னு அழுது முடிச்சுட்டு அப்புறம் அவன் சொல்றானுங்க, ஆனா நீ என்ன அடிச்சானு எதுக்குன்னு அழுகு போற, சந்தோஷம் வாங்கிப்பண்ணா அதுக்காக அழுகலைங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னால நீங்க இப்படி செய்வீங்கன்னு அம்மா சொன்னாங்கன்னா அப்படின்னு நான் பாருங்க. இப்ப நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன். என்னடா 4 வருஷத்துக்கு முன்னால அம்மா என்ன போய் சொன்னாங்களா என்னடா அப்படின்னு கேட்டா சொல்றானுங்க, அம்மா சொன்னாங்களாம்மா, ஏண்டா உனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்குற, அதையெல்லாம் சக்தி உள்ள எழுதுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். கொஞ்சம் வேணா அம்மா எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு எழுதுறதுக்கு வராதுங்கம்மா, நான் அப்படி பெருசா படிக்கலீங்களே அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிடா மீட்டிங்ல பேசுறான்னு சொன்னாங்களா, எனக்கு பேச்சும் அந்த அளவுக்குலாம் கோரியே வராதுங்கம்மா, அதனால என்னால பேசவும் முடியாதுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. உடனே அம்மா சொன்னாங்களா, சரிடா உனக்கு நன்கு அறிமுகமான உங்க ஊர்க்கார ஒருத்த உன்னுடைய அனுபவங்களை சொல்ல சொல்லி அதட்டி உருட்டி மிரட்டி கேட்பான், அவனிடம் சொல், அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. பாருங்களேன், இந்த நாயினும் கடையனாகிய என்னையும் இந்த பரம்பொருள் மதிச்சு இப்படி வந்து கேட்பான்டா, சொல்லு அந்த உளர்வாய் எல்லாம் பார்த்துப்பேன் உலகிட்டே இருப்பான்டா அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா அம்மாவுடைய கருணை என்னவென்று சொல்றது, அந்த தீர்க்க தரிசனம். அப்பா நினைச்சு பாருங்க சக்தியில. அடுத்து அந்த பையன் வந்தங்க அம்மா வீட்டுல தங்கியிருந்தானுங்களா. ஒரு நைட் எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. இவனுடைய மாமூல் இடத்துல அம்மா ரூமுக்கு முன்னால வெளியே படுத்துக்கிட்டானுங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து அந்த மாடி படிக்கிட்டு வழியா மேலே ஏறி வர்றானுங்க, அம்மா ரூம் பக்கமா வர்றான். அதை பார்த்தான் அவன், அந்த பெட் லைட் வச்சுட்டு தெரியுது. உடனே திருடன் சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டானுங்க. வெளியே இருந்த தோன்றல ஒடியான்ட்டாங்க. இவன் கதவை திறந்துட்டு எல்லாம் வாங்க திருடம் வந்துட்டான் பிடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டானுங்க. அதான் அம்மா சத்தம் கேட்டு அம்மாவும் எதிர்த்து வந்துட்டாங்க. எதிர்த்து வந்து டேய் என்னடா பிரச்சனை, நீங்கெல்லாம் போய் தூங்குங்கப்பா, என்ன இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்னடா பிரச்சனை, அம்மா திருடம் வந்து உள்ள பூண்டானுங்க, திருடம் வந்து மூட்டானு எங்கேடா, இப்படிதான் மாடிப்படிக்குள்ள மேலே வந்தானுங்க, சரி வா பார்க்கலாம் அப்படின்னு அம்மாவை சேர்ந்து தொல்லாவுறேன். அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அம்மா பாருங்கம்மா இந்த சந்து இருக்கு பாருங்களேன், இது அம்மா இது வழியா எட்டி குச்சி ஓடிட்டானு இருக்குங்க அந்த பக்கம். அப்படியா அப்படின்ட்டு அம்மா டேய் அப்ப வந்துங்க இவங்க 2 பேர் பேசி மாடி படிக்கட்டு மேலதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த படிக்கட்டு பக்கத்தாலேயே அம்மா வீட்டுல நடத்துற பிளாக்கி அப்படிங்கிற நாய் பக்கத்துல நின்றுட்டு இருக்குதுங்க.
உடனே அம்மா வந்து அந்த நாயை பார்த்து, நீ யார என்ன செஞ்சுன்னு உனக்கு காமிச்சிரு அப்படின்னு சொல்லுதுங்க அம்மா. அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுங்க, அந்த நாய் மனிதனா மாதிரி படிக்கல கீழே இறங்கி போகுதுங்க. அப்படியே ஏறி வந்ததுங்க, இப்ப இறங்கி போகுது. அவன் பார்த்தா அப்படி ஸ்டன் ஆயிட்டானுங்க. இதைத்தான் பார்த்துருக்கானுங்க. அப்ப அம்மா சொன்னாங்களா, இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஒரு சக்தி, அதனால நீ எல்லாத்துக்கிட்டையுமே அன்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. இவனு சரிங்கம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். இது எதுக்காக இவனுக்கு இந்த பாடம் அப்படின்னாங்க, அதுக்கு முந்தின நாள் இவன் அந்த நாயை வெளியே வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்கானுங்க. கையில பெரம்பு மாதிரி ஒரு குச்சி வச்சிருந்திருக்கானுங்க. அந்த நாய் இங்கேயும் அங்கேயுமே இழுத்து இருக்குது, இவன் சொன்னோடு ஏற்காம. உடனே அந்த குச்சியால 2 அடி அடிச்சிருக்கானுங்க. அதன் காரணமாகத்தான் அம்மா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை காமிச்சு திருவிளையாடல செஞ்சு அவனை எல்லாம் யாரு எவன்னு காமிச்சது அவன் திருத்துறாங்க அம்மா. அப்ப காமிச்சாங்களா அம்மா, ஏடா நீயுமே இங்க வெளிக்கிற பசங்களும் தான் காவல் காத்துட்டுன்னு நினைக்கிறீங்களா, பாடுறா அப்படின்னு சுத்தி காமிச்சாங்களா. அம்மா வீட்டை சுத்தி பல பூதங்கள் காவல் காத்து இருந்தீங்களாமா. நீங்களா சும்மா உலகைகளுக்காக ஒரு டம்மியை அவங்களை வச்சிருக்கிற அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அம்மா உணர்த்துறாங்க. அதே மாதிரி சக்தியில அந்த பையனே தானுங்க மறுபடியும் ஒரு முறை என்ன ஆகுதுங்க, திருச்சியை சேர்ந்த நம்ம பக்தர்கள் ஒருத்தர், அம்மா பக்தர்கள் ஒருத்தர் 2 பேரு கணவன் மனைவியுமே அம்மாட்ட போறாங்க ஏதோ பிரச்சனைக்காக கேட்பதற்கு. அன்று அம்மா மௌனம். அதனால அவங்க சரி மறுபடியும் அம்மா நாளைக்கு பேசுவாங்கல்ல, இப்ப அம்மா கேட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுங்க 2 பேருமே டவுன் பில்லே தங்கிட்டு அடுத்த காலம் மறுபடியும் அம்மா கிட்ட போலாம்னு இருக்கும் பொழுது இரவு அவர்களுக்கு கனவு. கனவுல அம்மா வந்து சொல்றாங்க, என்னால் உடம்பில் கோலம் வரையப்பட்ட ஒருவன் ஈரோடு பஸ்ல இருந்து இறங்கி வருவான். ஆணி அமாவாசை பைய கையில புடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வருவான். அவனிடம் 5 ரூபா காசு 1, 2 ரூபா காசு 2 இவற்றை கொடுத்து ஈரோட்டுல சக்தி பீடத்திற்கு ஒரு மகன் இடம் கொடுத்திருக்கிறான். அவங்ககிட்ட கொடுத்து அந்த இடத்த கிரை பண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் அதே மாதிரி காலையில பஸ் ஸ்டாப்ல வந்து நின்று அம்மா சொன்ன நேரத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரோடு பஸ்ல இருந்து நம்ம பைய ஆணி அமாவாசை பைய ஆடிக்கிட்டு வர்றானுங்க. நாங்க வந்து அப்ப ஆணி அமாவாசைக்கு கிஃப்ட் ஒரு பை போட்டிருந்தோம், அதை எல்லா தொண்டர்களும் கொடுத்துருந்தோம். அந்த பையத்தான் ஆடிக்கிட்டு வந்திருக்கானுங்க. உடனே அவனை பிடிச்சி அம்மா இப்படி சொல்லிக்கிறாங்க, இந்தப்பா அந்த காசு அப்படின்னு கொடுத்த வாங்க மாட்டேங்கிறானுங்க. இவன் பயந்துட்டுல நான் அம்மாவை கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் அம்மாட்ட போனாங்க. அப்புறம் அம்மாவே அந்த காசு அவங்ககிட்ட இருந்து அந்த திருச்சி தம்பதி கிட்ட இருந்து வாங்கிங்க. எங்க ஊர்ல சக்தி படத்துக்கு இடம் கொடுத்துருக்காருங்களே அந்த பக்தர் பேரு மனோகரன், 10,000 சதுரடி கொடுத்துருக்காருங்க மெயின் ரோட்டு மேல சோலார்ல. அந்த காசை ஒரு மனோகர் கையில கொடுத்து இதை ஏன் ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கரைமணி கொடுத்துன்னு சொன்னாங்க. அதை பாருங்க அவரு எப்பவே கரைமணி கொடுத்துட்டாருங்க. இன்னும் கால்குல வேலைவே நடக்கலைங்க. இனிமேல் அம்மா கண்டிப்பா செய்வாங்க. அடுத்த சக்தியில இந்த நம்ம நண்பர்கள்லாம் விசேஷமான நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சக்தியில. ஒரு சிலத்தை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். இந்த அருணாசலம்ங்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தருங்க, அவர் என்ன பண்ணாருங்க, தன்னுடைய நண்பரோட ஒருக்கா திருவண்ணாமலைக்கு பக்கத்தால நாடி ஜோதிட பார்க்க போனாருங்க. அவர் அதுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்க போறவர் அல்லங்க. அவருடைய நண்பர் வந்து கல் குவாரியில அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் எடுத்து அந்த தொழில் பண்றவருங்க. அந்த குவாரி கான்ட்ராக்ட் முடிச்ச உடனே அடுத்த குவாரி எங்க எடுக்கிறது அப்படின்னு நாடி பார்த்து அதுல சொல்ற மாதிரி தான் செய்வாருங்க. அதுக்காக நான் போறேன், நீ துணைக்கு வாப்பா கார்ல கூட, பேச்சு துணைக்கு தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு வம்பு பண்ணி கூட்டிட்டு போறாரு. இவர் மாட்டேன், நான் ஜோசியம் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்ல, உன்னை யார் ஜோசியம் பார்க்க சொன்னா, ஜோசியம் பார்க்க போறது நானு, நீ கூட வா கார்ல கூட பேச்சு துணைக்கு வா, ஏன்னு கூட இழுத்துட்டு போறேன். சரின்னு போனார். அங்க போனே அதே மாதிரி அந்த கல்குவாரிக்காரரு நாடி எடுத்து பார்த்தாருங்க. நாடியில் என்ன நீ அடுத்து எந்த இடத்துல எடுக்கணும் என்ன விவரம் எல்லாம் அதுல வந்துருச்சு. அதன் பாரு அவரை குறிச்சுக்கிட்டாரு. சரி எல்லாம் 2 நாங்க வர்றோங்கன்னு எந்திரிக்கும் பொழுது அதை நாடி பார்க்கறவர் சொல்றாரு, இல்ல உட்காருங்க, உங்க கூட வந்தவருக்கு நாடியில் இந்த விஷயம் எல்லாம் வருதுங்கிறாரு. 2 பேரும் ஆச்சரியப்பட்டு கோர்றாங்க. அப்ப நாடியில வருது. இந்த அருணாசலம்ங்கிற பேருடைய
அந்த பக்தர் வந்திருக்காரு. இவர் ஆதிசக்தியினுடைய பக்தர், ஆதிபராசனுடைய பக்தர், அடியார். இவருடைய கதவையெல்லாம் பூட்டி சாவிய அந்த ஆதிபராசக்தி அவதாரம் வந்து இடுப்புல தொங்க வச்சுட்டு இருக்குது. சாவியே இடுப்புல தொங்க விட்டுக்கிட்டு இருக்குது. அதனால இவருக்கு எந்த ஒரு நல்ல காரியம்னாலே அந்த அம்மா தான் செய்யணுமே ஒழிய வேற யாருனாலையும் முடியாது அப்படின்னு நாடிகள் வந்துங்களாமா. எப்படி பாருங்க, இங்க கணக்கு எப்படி எங்கெல்லாம் வருது பாருங்க சக்தியில. அதே மாதிரி இங்க இந்த அருணாசலமே இன்னொரு தடவைங்க ஏதோ ஒரு வேலையா திருமணாமலைக்கு போனவரு அவங்க கோயில் முன்னால உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க. அப்போ கோயில் பூட்டி இருந்த நேரம் ஒரு சித்தர் மாதிரி இருக்கிற ஒரு முனிவர் வந்தார். சாமியான்னு சொல்லலாம் நம்ம இதுல. வந்தவரு அவங்க இருக்கிற கடையில போய் ஒரு செம்பு தகட்டு, அந்த எந்திர தகட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த எழுதுமே அந்த மாதிரி ஒரு செம்பு தகட்டை வாங்கிட்டு வந்தார் சின்னதா. அதையே அவர் இந்த கஞ்சா குடிக்கிற சிலிம்பியில போட்டு கப்பு கப்புன்னு 4 இழுப்பு இழுத்தாருங்க. அப்புறம் மறுபடியும் அதை கீழே கொட்டினார். இப்ப அந்த செம்பு தகடு தங்க தகடா மாறி இருந்தது. அந்த தங்க தகட்டை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் அந்த நகைக்கடையில கொடுத்து அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிட்டாரு. பணத்தை வாங்கி என்ன செஞ்சாரு, நேரா தின்பண்டங்கள் விற்கிற கடைக்கு போனாருங்க. குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள் விற்கிற கடைக்கு போய் அங்க போய் குழந்தைகளுக்கு தேவையான தின்பண்டங்கள் அத்தனையும் அந்த அத்தனை காசுக்கு ஒரு பைசா கூட மீதி இல்லாம எல்லாம் வாங்கிட்டாருங்க. வாங்கி ஒரு பெரிய பையில போட்டுக்கிட்டு வந்து அந்த கோயில் நின்றுட்டு அங்க நிறைய குழந்தைகள் விளையாண்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு தாராளமா எல்லாத்துக்கும் வாரி வழங்கிட்டுங்க அவர் சந்தோஷமா கிளம்பி போயிட்டாருங்க. இது வந்துங்க ரசவாத வித்தையின் பேர். இந்த ரசவாத வித்தை இந்த மாதிரி தன்னலம் கருதாதவங்களுக்கு தான் கைகூடு. அதை சுயநலத்துக்கு பயன்படுத்தவனுக்கு எல்லாம் கைகூடாதுங்க. பாத்தீங்களா, செம்பு தகட்ட தங்க தகட்டா ஒரு செகண்ட்ல மாத்திட்டு போயிட்டாரு. இது பேரு ரசவாத வித்தையின் சக்தியிலே. அடுத்து பாருங்க, சக்தியிலே நாளை பேசுவோம். ஓம் சக்தி.